மாநில தேர்தல் மக்கள் தேர்தல்லாம் நிலைப்பாடு தான் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி நீங்க கணக்குல பாத்தீங்கன்னா அப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வாங்கியிருக்கிற மாநில தேர்தலில் வாங்கியிருக்கிற ஓட்டு ஒரு மத்திய தேர்தலில் வாங்கியிருக்கிற ஓட்டு ஒரு மாநில தொகுதிக்கான ஓட்டு அது அப்படின்னு பார்த்தா வெற்றி வாய்ப்பு அதிகம் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த கணக்குல பேசாதீங்க ப்ரோ. ஏங்க அண்ணாமலை என்கின்ற ஃபேக்டர்னு சொல்லாதீங்க. என்ன ரீசன்னா ஒரு பிரதமருக்கான இதுதான். ஏன்னா ஸ்டார் கேண்டிடேட் எல்லாரும் ஸ்டார் கேண்டிடேட் தான். 10 ஸ்டார் கேண்டிடேட் நிறுத்திட்டு இதுதான் பிஜேபியோட ஓட்டுன்னு சொன்னா எப்படி? இது ரிடியூஸ் பண்ணாம பண்ணக்கூடாது. 10% வாங்கிட்டோம் 10% வாங்கிட்டோம் மார்த்தட்டுறது தவறு. எனக்கு 10% வேணாம் ப்ரோ. இருக்க சதவீதத்தோட அடுத்த சதவீதம் ஏறி இருந்தாலே போதும். ஈஸ்வர் என்ன எதிர்பார்க்கிறேன்? என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? நாங்க என்ன இப்படியே பேசிட்டு இருங்க. 26லயும் உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு தான் கிடைக்கும். நீங்க ஒன்னும் இது கிடையாது. மக்களுடைய நடக்க போற இந்த 2 வருஷம் ஆட்சியில திமுகவோட அவல நிலை ஆட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்களை வெறுப்புணர்வு அதிகரிக்க செய்யும். ஆட்டோமேட்டிக்கா இப்ப இப்பயுமே பாருங்களேன், அவநிலை அடுத்தவங்களாலதான் நமக்கு ஏற்படும் நினைக்கிறீங்க. இப்போ 3 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. எதிர்கட்சியா கூட உங்களால வலுவா இருக்க முடியல. ஏங்க 2011 2016 இன்னைய வரைக்கும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதிர்கட்சியா இருக்கிறது அதிமுகவா பாஜகவான்னு உங்களுக்கே தெரியும். 10 வாட்டி பேசினா 2 வாட்டி பேசுறீங்க. மீடியாவோட ஸ்பாட்லைட் ஒரு 3 வருஷமா லைம் லைட்ல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் ப்ரோ. சும்மா நம்ம பேசணுங்கிறது அடுத்தவங்க மேல பேசாதீங்க. சோசியல் மீடியால காசு கொடுத்துட்டு சோசியல் மீடியா இல்ல ப்ரோ, சோசியல் மீடியா இல்ல போட்ட கதறிட்டு இருக்கிறதுல எங்களுடைய வேலை இல்ல. எங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணி சரி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க, ஒன்னு விட்டுருங்க அவ்வளவுதான். ஏன் கார்த்திக் ரவிவர்மா, நீங்க உங்க தொகுதி என்ன தொகுதி, உங்க தொகுதியில என்ன நடந்தது, எவ்வளவு ஓட்டு வாங்கினீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? யாருடைய ஓட்டுனால நீங்க பிஜேபி வாங்கியிருக்கு நம்ம பேசலாமா? அதே போல கேண்டிடேட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இப்படியே பேசிட்டு இருங்க. இல்ல உங்க தொகுதியை சொல்லுங்க கார்த்திக் ரவிவர்மா. இல்ல உங்க தொகுதியை சொல்றது கூட திராணி இல்லையா? உங்களுக்கு திராணி இல்லையா? இவ்வளவு வாய்க்கிட்டே பேசுறீங்க. எனக்கு அறிவு இருக்கு, அதனால எனக்கு தெரியுது. நான் பேச விரும்பல. பயப்படாதீங்க, நான் எதுவும் பண்ண மாட்டோம். சின்ன பையன் மாதிரி நடந்துக்காதீங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்துங்க. ஏன் உங்களோட வாக்கு அளிக்கும் உரிமை இல்லையா? இல்ல ஓட்டர் ஐடி தொலைச்சிட்டீங்களா? இல்ல என்ன பண்ணீங்க? உட்காந்து ட்விட்டர்லயே உட்காந்து பேசிட்டு இருந்தா ஓட்டு போறத மறந்துட்டீங்களா? வாக்குச்சாவடி போறதுக்கு எங்க இருந்தப்போ பிடிச்சிட்டு வந்தீங்க லட்சுமி? ஐயப்பனுக்கு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலன்னு சொல்லி உனக்கு ஹோஸ்ட் பண்ண சொன்னா எப்பறா இந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு வர நீங்க? இல்ல நீங்க பண்றத போய் பாருங்க. டைம் பாஸ் பேஸ் கீழே யூடியூப்ல கமெண்ட் உங்களை கைவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து இங்க பெருந்தன்மையா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி கண்ணாடியை கைட்டிட்டு பாருங்க, என்ன நிலவரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதை விட்டுட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணாதீங்க. நான் சாதாரண ஒரு ஆளு, அவ்வளவுதான். ஃபைட்டே பண்ணலையேப்பா. ஃபைட் பண்ணல, பேசுறது கூட ஒரு இதுதானே, எதிர்க்கிற மாதிரி தானே. இல்லன்னு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 2014ல ஜெயலலிதா 45% வச்சிருந்தாங்க ஏடிஎம்கே, அதை 20% கொண்டு வந்துட்டீங்க. அதுதான் அவங்களோட வலுவான வாக்குகள் மாறும், எல்லாமே மாறும். இனி எப்படி பாதி ஓடி போயிடுச்சு, எங்கேயோ வேற எங்கேயோ போயிடுச்சு. ஆமாம்பா, அன்னைக்கு பிரதமர் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் இருந்து வலுவான எதிர்கட்சி திமுக இல்ல. அன்னைக்கு திமுக கூட்டணியும் இல்ல. ஆனா ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே தான் இருந்தது அன்னைக்கு. ஒரே ஆப்ஷன் தான் ஏடிஎம்கே தான் இருந்தது. நீங்க சொல்றத பார்த்தா ஜெயலலிதா அம்மையாரையும் எடப்பாடியும் ஒரே திராசுல வச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்கு. ஏங்க அவங்களோட தராசு வேற, ஸ்கேல் வேற, அவங்களோட பொலிட்டிக்கல். உங்களுக்கு என்னையா சண்டை? 26ல யாரோட சண்டை போகணும்? திமுக ஸ்பேஸ்ல போய் சண்டை போடுங்க. அதுதான் சொல்ல வரோம். 26ல இல்ல, நீங்க 24லயே அவங்க கூட சண்டை போடணும். அதை விட்டுட்டு இங்க போட்டுட்டு இருக்கீங்க. சாரி அவங்க கூட ஸ்பேஸ்ல சண்டை போடுங்க, களத்துல சண்டை போடணும். உங்க கிட்டதான் இந்த ஒத்த ஓட்டு பாய்ஸ் கிட்டதான் ட்விட்டர்ல சண்டை போட முடியும். எனக்கு நேர்ல ஆளே இருக்க மாட்டேங்கிறீங்க. எங்க போய் அவங்க போய் தேடி சண்டை போட வேண்டியது இருக்குது. அதனால திமுக அனுப்பிச்சிங்க. சுவர் விளம்பரத்துல இருந்து இதுல இருந்து எல்லா இடத்துலயும் சண்டை வாங்கலாம், தைரியமா சண்டை வாங்கலாம், பூத்துல கூட. ஆனா அவங்க ஆளு இருக்காங்கப்பா, நீங்க ஆளே இல்ல. இல்லாத ஏதோ நானும் எனக்கு எந்த கட்சியும் இல்லைங்கப்பா, ஏதோ
ஏதோ ஒரு இது பேசவே விட பிரதமரோட முடியாது இது சரியா? இருக்காரு, மத்தியில அறிவு தொடர்ந்து அறிவு வந்துட்டு இருக்கு, அந்த இல்லாதவன்ட்ட இல்ல லட்சியத்துக்காக அறிவு சப்போர்ட் பண்ணி இல்லாதவன்ட்ட தெரிஞ்சுட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் அறிவு பிஜேபி. அறிவு ஆனா இல்லாதவன்ட்ட பேச முடியாது. விட்டு ஏங்க அறிவு இல்லைன்னு நீங்க எதை வச்சு எந்த அளவுகோல் வச்சு பேசுறீங்க? நீங்க அந்த தரசை காட்டுங்க, இல்ல தராசுலாம் காட்ட தேவையில்ல. நீ பேசுறது தெரியுதுல்ல எல்லாருக்கும். சார் ஏதாவது பேசு என்டர்டைன்மெண்ட்டா எல்லாத்துக்கும் என்ன ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்றது. ராபின்சன் அறிக்கை விடு. ராபின்சன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குலாம் ஆள் தேவையில்ல எனச்சிக்க. உங்களுக்கு தான் ஆள் தேவை எனச்சிங்க. நீங்க அடி வாங்கின இடம் அப்படி பல இடங்கள் அடி வாங்கிட்டு இன்னைக்கு ஏதாவது வீரவசனம் கம்பு சுத்திட்டு இருக்கிறீங்க எனச்சிக்கோங்க. இந்த ஸ்பேஸ் தான் உங்களோட இது கம்ஃபர்ட் ஜோனு. எனக்கு அப்படி கிடையாது. எந்த ஸ்பேஸ்ல வேணா பேசினாலும் எனக்கு என்னுடைய இது இருக்கு. நான் எனக்குன்னு பேசுறது இது இருக்கு, தப்பிச்சுப்பேன். ஆனா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனு. வெளியே போனீங்கன்னு வச்சுங்க, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேக்குற அளவுக்கு நீங்க ஒரு ஆள், அவ்வளவுதான். இவர் இந்த எனக்கு ஸ்பேஸ் என்னன்னா ப்ரோ வேற ஏடிஎம்கே ஏதாவது ட்ரோல் பேசுங்க ப்ரோ. பண்ணிட்டு இருக்கான். நீங்க பேசுறது ஒரு வேலிடாவே இல்ல ப்ரோ. ஏங்க வேலிடு தேவையுள்ளரு இன்வேலிடுன்னு தேவையுள்ளரு நம்ம ஒன்னா இது வச்சு பேசுறது இல்ல. ஜஸ்ட் அவங்க ஏங்க மனசுல தோன்றதை தான் பேசுறோம். அதை போயிட்டு மனசுல வேலிடு தோன்றது தாங்க. இன்வேலிடுன்னு அதுக்கு இல்ல, உட்காந்துட்டு நீங்க சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருந்தா பரவாயில்லைங்க. நம்மளே ஏங்க முதல்ல லாஜிக்கல் தோத்துருக்கோங்கிறத இல்ல. உணர மாட்டாம பேசிட்டு இருக்கீங்க. நாங்க தோல்வி அடைந்தோம் தான். ஆனா தோல்வி அடைந்தது எப்படி, எங்க தோல்வி அடைந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அதை சுய பரிசோதனை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் ஆனா பண்ணிட்டு வந்துட்டு உங்களை பேசுங்க ப்ரோ. இல்ல ஐயோ உங்களை அதுவே மாதிரி பண்ணீங்க. ஏன் 12 இது மணிக்கு மீடியால எங்க உயிர் கலந்துட்டு எடுக்கிறீங்க? இல்ல ஐயோ நீங்க சுய நீங்க பெரிய பிரசவம் இவே ஆர்டிஸ்ட்ங்க. பண்ணீங்க இல்ல நைட் ஆனா. உங்களுடைய ஏன் நைட்டு உங்களுடைய 12 மணிக்கு வரலாறு வந்து எங்க சாமி உயிர் எடுக்கிற பிரசாத் நீங்க? முகர்ஜியில இருந்து பெரிய வரலாறு இருக்கு. அப்படிப்பட்ட கட்சியை நீங்க எத்தனையோ தடவை ஏற்ற இறக்க கண்டு இருக்கீங்க. நாங்க எனக்கு சாதாரண ஒரு தனியா இல்ல 52 வருஷம் தான். தனியா ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல வீடியோ போட்டுக்க. அதை வந்து பாக்குறேன் பொறுமையா. டேய் லட்சுமி, ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துற என்ன? ப்ரோ அவர் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஐடிவிங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்து வந்து வணக்கம். அடுத்து கூப்பிட இறக்குறாங்க, வித்தியாசமாவே இருக்கிறானே. கார்த்தி ப்ரோ, வா நீ ஏதோ வளரு. நானு இத வேற ஏதாவது பேசலாம் வந்தேன். ஆனா இப்ப வந்து அரசியல் பேசிட்டு இருக்கான். அரசியல் பேசிடுவோம் பாக்குறேன். எனக்கு ஒண்ணு பேசு என்னப்ப. இல்ல ப்ரோ, இந்த டிவிக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவங்களை வந்து தோக்கடிச்சாங்கல்ல பிஜேபிய. இந்த டைம் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில டிஎம்கே தோக்க வச்சுட்டா பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு பார்த்தேன். இப்போ வந்து டிஎம்கே அடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ரைட்டு, விக்ரம் தொகுதியில் தோக்கடிக்குன்னு சொல்றேன். அவன் என்னவோ பேசிட்டு போறான். அவனுங்க வேற யாரும் கேஸ் பத்தில. கார்த்திக் ப்ரோ நேற்று தான் இந்த காமெடி ஃபிலிம்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்னைக்கு தான் ஒரு அப்டேட் பார்த்தேன். தேசிங் ராஜா 2 ஷூட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்த்தேன். உண்மையா ப்ரோ? அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சுச்சு. ஓகே ஓகே. வேற ஏதாவது ஃபர்தர் அப்டேட் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? அது தெரியல ப்ரோ. ஏன்னா அந்த படத்தை பத்தி கேக்குறீங்களா? இல்ல காமெடி ஃபிலிம்ஸ் ஏதாவது பர்டிகுலரா இப்போ நெல்சனுக்கு எதுவும் ஜெயிலர் 2 தானா ப்ரோ, இல்ல வேற எதுவும் சின்னதா ஏதாவது பண்றா அப்படியா காமெடியா? இல்ல அது இல்ல, அடுத்து ஜெயிலர் 2 தான். பிளட் பேக்கர்னு ஒரு படம் பண்றாரு. அது வந்து ப்ரொடக்ஷன், அவருடைய ப்ரொடக்ஷன் ஒரு படம் பண்றாரு. கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லுங்க ஜெயராம். நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. இல்லைங்க, நம்ம பிரகாஷ், பிரசாந்த், பாலாஜி சார் யாரும் வர மாட்டேங்கிறாங்க ஸ்பேஸுக்கு.
வருவாங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது வருவாங்க. பிரசாந்த் என்னாச்சுன்னு தெரியல. மலாய் சார் வந்து கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிடுறாரு. நான் டெய்லியும் பேசிட்டு தான் இருக்கேன், அவர்கிட்ட மீட் பண்ணுவேன், எல்லாம் பேசுவேன். ஓகே 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 ஓகே. அந்த பழைய கலை எல்லாம் போச்சுட்டு டைம் பாஸ் பேஸ்ல வந்து லைஃபே இந்த அப்படிதானுங்க. கோவிட் டைம்லாம் லைஃபே அப்படிதாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா திரும்ப அது நடக்கவே நடக்காது. ஸ்கூல்ல இருக்கீங்க, ஸ்கூல் லைஃப் வந்து பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கூலை தாண்டிடுவீங்க. காலேஜ் போகும்போது வந்து நான் ஸ்கூலில் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்ட்டு இருக்கும். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் எப்படி இருந்தது தெரியுமா இருக்கும். வேலை பார்க்கும்போது எப்படி, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி, அதெல்லாம் யூஸ்வலாக இருக்கிறது தான். ஆமாங்க ஆமா கரெக்ட் தான். 1 இயர் முன்னாடி பயங்கரமா கலக்கிட்டு இருந்துச்சு வந்து ஸ்பேஸ் வந்து. இப்பயும் டெய்லி கேட்பேன் வந்து யூடியூப்ல. பட் பழைய மாதிரி இல்ல வந்து. எலெக்ஷன் சமயத்துல பயங்கரமா போச்சு வந்து. இப்ப நம்ம கோபிநாத், ராபின்சன் அவங்களுக்கு இதெல்லாம் கேட்பேன் வந்து. பழைய மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. அதான் சொல்லிட்டேனே வழக்கம். கோட் வரும்போது திருப்பி ஆரம்பிக்கலாம். எது கோட் ரிலீஸ் முன்னாடி இல்ல அது மாதிரி வந்து பழையபடி வந்து களை கட்டுங்களா? தெரியல ப்ரோ. ரேர் கேன் ஸ்பீக்கர்ல. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ அது பிரபாஸ் படம் வருது இல்ல, கல்கி ஆட், அது இங்க நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ப்ரோ ரெஸ்பான்ஸ் இருக்கு? நிறைய இடத்துல புக்கிங்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க, ப்ரீ சேல்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கல புக்கிங்லாம். ப்ரோ ரேர் கேன் ஸ்பீக்கர்ல. ப்ரோ இது கல்கி பத்தி உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? இது நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சலார் மாதிரி சாவோ மாதிரிலாம் முக்கையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லதா இருக்கும். ட்ரைலர் ஆனால் யூஸ்வலா அந்த ஏதோ ஹாலிவுட்ல வர மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அந்த ஸ்டைலில் இருந்தது. டைரக்டர் கொஞ்சம் சென்சிபிளான டைரக்டர் தான், பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ, அந்த வேட்டையன் அண்ட் தக் லைஃப் ரெண்டும் ஒன்றா வரதுக்கு சான்ஸ் இருக்கா ப்ரோ? எங்க வேட்டை இந்த வருஷம் வருது, தக் லைஃப் அடுத்த வருஷம் வருது. ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. கேட்கல என்னது? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. வேல்ராஜ் தெரியும், 2 வாரத்துக்கு முன்னாடி பேசணும் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த விக்ரமன் மகன் படம் இருக்காரு, அது பெருசெல்லாம் ஓடலைங்க, ஃப்ளாப் தான். அதுவும் அப்புறம் இந்த ராமராஜன் சாமானியன் ரெண்டுமே ஆவரேஜ் தான். ஆமா ஆமா, ரெண்டுமே ஆவரேஜ் தான், ரெண்டும் பெருசெல்லாம் ஓடல. அந்த விக்ரமன் மகன் படத்துக்கு ரொம்ப ப்ரொமோஷன் பண்ண மாதிரி தெரியுது. டேரக்டர் எல்லாரும் வந்து பெஷோலாம் பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசுற மாதிரியே தெரியுது அந்த படத்தை பத்தி. அவர் மேல இருக்க மரியாதையில வந்து அவர்
அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து கேஎஸ் அது ரவிக்குமார். தெரியும். பெருசா ரிவ்யூமே பெருசா ஆனா அந்த மரியாதைக்கு வந்து எல்லா ஹீரோவுமே அந்த டீசரை பார்த்துட்டு ட்வீட் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. கேஎஸ் ரவிக்குமார் சாரும் ஏகப்பட்ட இது யூடியூப்ல வந்து ரொம்ப ப்ரொமோஷன் பண்ண மாதிரி. அதெல்லாமே ப்ரொமோஷன் ஆயிடாதுல்ல, அதெல்லாம் ப்ரொமோஷன் ஆயிடாதுல்ல. ஓகே ரிவ்யூ பெருசா யாரும் போடல ப்ரோ. ப்ரோ சிங்கிளுக்கு அனௌன்ஸ்மெண்டே வரவே இல்லை கோட்டுக்கு. வழியா அரியா நாளைக்கு என்ன சனிக்கிழமை ஒரு பர்த்டே அதான் சொல்லிட்டாங்களே, ஏன் இப்படி எங்க இருந்து? லட்சுமி இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க என்ன கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வெங்கட் பிரபுவே இல்ல இதெல்லாம் எல்லாமே வெங்கட் பிரபு ட்வீட் போட்டார்ல, அப்புறம் வரல அப்படின்னு கேக்குற லூசா நீ பைத்தியமா நான் பைத்தியமாடா? வெங்கட் பிரபு ட்வீட் போட்டாரு, பர்த்டேக்கு அப்டேட் வருதுன்னு. அப்புறம் வந்து ஏன் வரல ப்ரோ? சனிக்கிழமை ஒரு பர்த்டேனா வெள்ளிக்கிழமை வரும், வியாழக்கிழமை வரும், இருக்குல்ல, நாளைக்கு இருக்கு, நாளான்னைக்கு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஏன்னா புதன்கிழமையே உனக்கு என்னடா சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? படத்தை ரிலீஸ் பண்ணிடலாமா சனிக்கிழமை? என்ன சொல்லு? அது எனக்கு தேவையில்ல ப்ரோ. உங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணிட்டு பாப்பாங்களா விஜய் ஃபேன்ஸ்? அவங்களே சொல்லிட்டாங்க சனிக்கிழமை வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீ வந்து செவ்வாய்க்கிழமையா வந்து என்ன ப்ரோ என்ன வரல ஒண்ணு? இன்னொருத்தர் வந்துட்டானே தம்பி, ரொம்ப செஞ்சாச்சு. பாத்துக்கலாம். பேசும்போது திட்டுவானுங்க. வாங்கிக்கலாம். கோபி நீ பேசிக்கடா. தம்பிட்டு நம்ம பேச முடியாதுங்க கொஞ்சம். ராமச்சந்திரன் இருக்கு ஒரு டே லட்சுமி, ராமச்சந்திரன் தம்பி இறக்கி கேட்டுட்டு இருக்கான் கீழே ஸ்பீக்கர்ல இருக்கான். காட்டு போய் டிஎம்ல அனுப்பு பண்ணி எனக்கு காட்டுது. கார்த்தி எப்படி இருக்கீங்க? இல்ல நான் நல்லா இல்ல, விட்டுங்க தம்பி, பாடி தாங்காது. சரி கார்த்தி, உங்களுக்கு ஒரு ஆள் இறக்குறாருங்க ராபின்சன், வெயிட் பண்ணுங்க. அது ஏன் ராபின்சன் நான் மட்டும்தான் சண்டை போட்டுக்கணுமா? இங்க எதுவும் எழுதி வச்சிருக்கா என்ன? இல்ல சண்டை போடுற தெம்பு இல்லைங்க எனக்கு தெம்பு இல்லைங்க உங்களோட சண்டை போடுறது. சரிங்க கார்த்தி. எக்ஸிட் போல் வர நல்ல எனர்ஜியா தானே பேசிட்டு இருந்தீங்க கார்த்தி. இப்பயும் அப்புறம் தெம்புல சொல்றீங்க? அதனால கேட்கல. தெம்புல சொன்னீங்க இல்ல தெம்பு இல்லையா அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக கேக்குறேன். நீங்க பேசுனதான் நான் கேக்குறேன். அப்ப அது கொஞ்சம் கிளியரா டயர்டா இருக்கு உங்ககிட்ட பேசுறேன். உங்களை ஏங்க அரை மணி நேரமா நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஓகே ஓகே. அப்புறம் என்ன இல்ல அது வித்தியாசம் என்னன்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக கேக்குறேன். சொன்ன பதிலே திருப்பி சொல்ற டயர்டாயிரும்ல, அதுக்காக சொல்றாங்க. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்கிற இடத்துல வேணா கேட்கலாம், வேற எதுவும் இல்ல. இல்லங்க நீங்க கேட்ட கேள்வியே திருப்பி கேக்குறீங்க, திருப்பி ஒரு பதில் சொல்றது டயர்டா இருக்கு. அதனால ஒரு கேள்வியை வந்து ஓகே நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். கேட்ட கேள்வியே திரும்ப ஒருத்தர் எது கேட்க போறான்? இப்ப நீ என்ன சொல்றீங்கன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க திரும்ப கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி நான் பேசியிருக்கேனால நான் கேட்கறேன். இப்ப நீங்க சொன்னதுனால நான் கேட்கறேன் உங்ககிட்ட. அதுதான் நானும் திருப்பி சொல்றேன். அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன், நீங்க இந்த மாதிரி ஒண்ணு கேட்டீங்க, இதுக்கு அங்க உங்க பதில் சொன்னாங்க, ஆனா நீங்க திரும்ப அந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்ட்டு ஒரு உதாரணம் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இல்ல இதே கேள்வி ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அவரு எக்ஸிட் போல வரையும் எனர்ஜியா இருந்தாரு, அதுக்கப்புறம் எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. இதே கேள்வியே இதுக்கு முன்னாடி கேட்டுட்டீங்க, திருப்பி இன்னைக்கு வந்து அது திருப்பி அதே கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது? இல்ல இன்னைக்கு பேசுனதுக்கு இல்ல இருங்க, நம்ம ஸ்பீக்கர் எப்படி ரெக்வஸ்ட் கூட ஸ்பீக்கர் கிடைச்சது, நான் வந்துட்டேங்கிற பார்த்துட்டு இறக்கி விடுன்னு கேட்கிறேன். நீங்க கான்சிக்வன்ஸ் தான் பேசணும், மொட்டட்டி நான் பேசுனது மட்டும் வச்சு நீங்க ஒரு பதில் சொல்லக்கூடாது.
கான்ஜெக்ஷன் எப்படி அவர் சொல்றீங்க? பேசுனத வச்சுதான் நான் கேக்குறேன். நீங்க இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் விட்டுருவோம். ஓகே, நம்ம ஸ்பீக்கர் வந்த பிறகு என்ன சொல்றாரு கார்த்தி அப்படின்னா, ஓகே ராபின்சன் இல்லங்க, இறங்கும்போது பேசட்டும் இப்ப அப்படின்னு சொல்லும்போது சொல்றது நீங்க நீங்க பேச மாட்டேன்னு கேட்கும்போது நீங்க இதுக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 20 days ஆச்சுங்களா, இது ரிசல்ட் வந்து. ஆமா, அதுக்கப்புறம் 3 டைம் ஸ்பீக்கர் வந்து போயிட்டீங்களா? என்னங்க 3 டைம் ஸ்பீக்கர் வந்துட்டீங்களா வெற்றிக்கு அப்புறம்? திருப்பி இன்னைக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையே திருப்பி நீங்க கேக்குறீங்க, அப்புறம் அவர் எப்படி என்ன பதில் சொல்லுவாரு? தேர்தலுக்கு முன்னாடி நான் இப்ப இருங்க எனக்கு ஸ்பீக்கர் கிடைச்சோன்னே கார்த்தி இந்த மாதிரி எக்ஸிட் போல் அப்படின்னு நான் ஆரம்பிச்சுனா எனக்கு இல்லங்க இருங்க, அதுதாங்க என்ன ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு பேசணுங்கிறது தான். என்ன ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு தான் நான் ரியாக்ட் பண்ண முடியும். நானா வந்து ஆரம்பிச்சுன்னா நான் கேட்டேன், வேற எதுவும் இல்ல. நான் எக்ஸிட் போலுக்கு நான் டைரக்டா போகணும். எக்ஸிட் போல் வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களே கார்த்தி, நான் டைரக்டா போகணும்னு கேக்குறேன். ஆமா தம்பி, நீங்க தான் போறீங்க. அவரும் சொன்னாரு தம்பி பிரதர். இல்ல யார் பேசுறமே சரியா புரியல ஆக்சுவலி. ஓகே, அங்க சந்தியா தீபக் பாருங்க. தம்பி உங்க தம்பின்னு கூப்பிடுறது இப்ப சீமான் ஏதோ ஒரு நன்றின்னு தம்பின்னு போடுறாரு, அதனாலதான் நீங்க தம்பின்னு பேர் மாத்திக்கிட்டீங்களா? இல்ல அது என்னோட விருப்பம் ப்ரோ. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல சீரியஸா இல்ல அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. பிரபாகரனோட நிக் நேம் தம்பிங்க, அவர் தம்பி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. தம்பி பிளஸ் சீமான் எடுத்த படம் தம்பி, அதே எனக்கு இருக்கா இன்ஸ்பயர் ஆச்சு. சீமான் எடுத்த படம் தம்பிலாம் கிடையாது, பிரபாகரனுக்கு வச்ச நிக் நேம் தான் சீமான் படம் எடுத்தாரு. கார்த்தி ரெண்டையும் தான் சொல்ற கார்த்தி. என் பேர் வைக்கிறதுக்கு என்னோட விருப்பம் என்னங்கிறது தானே. அது எப்படி வாழ்த்து நீ வை கார்த்தி, நீ அண்ணாமலையின் அதுல கார்த்திக் என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். என் பேரை எப்படி வைக்கணுங்கிறதுல கார்த்திக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு, பிரச்சனை இருக்கு. வாழ்த்துக்கள் பேசுங்க, வாழ்த்துக்கள் உட்காருங்க, அது மாதிரியா? அதுதான் ராபின்சனுக்கோ கார்த்திக்கோ என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். புரிஞ்சுதா? என் பேர் என்ன வச்சுக்கணும் அப்படிங்கறதுல கார்த்திக்கோ இல்ல ராபின்சனுக்கோ என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேக்குறேன். எதுவுமே பேச வேணாம். முன்னாடி அப்புறம் எதுக்கு அது ஒரு டாபிக் கொண்டு வரீங்க இங்க? இல்லங்க அது ஒரு பிரச்சனை இல்லன்றீங்க, தம்பி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. நானும் ஜாலியா தான் கேக்குறேன், ஜாலியாவே பதில் சொல்லு, கரெக்டான பதில் சொல்லு. நான் ஆரம்பிச்சுனானதான் கேக்குறேன். ஆமா நீ தாண்டா அப்படி ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். திருப்பி கேட்டுட்டு இவ்வளவு வருஷமா இருக்கு என்னடா ஜெயிச்சேன்னு கேட்டாங்க, நம்ம மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்கிறது? பேசிட்டே இருக்கேன். அவன் கேக்குறான், நாங்க வந்து நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், வானசீனி வந்து ஜெயிச்சிருக்காங்க, நீ எங்கடா இப்ப பேசினதுக்கு அதுக்கு ஏதாவது டாபிக் இருக்கா? அதுல இப்ப நான் ஏதாவது சொல்லணும், நாங்க இத்தனை தொகுதி இல்ல ராபின் சார் இல்ல ராபின் சார், நான் வந்து ஏதாவது சொன்னேன் இங்க நாங்க இவ்வளவு பேர் ஜெயிப்போம், இத்தனை இடத்துல ஜெயிச்சிருவோம், இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கிருக்கோம், இதை மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஆல்ரெடி எடுத்த பெர்சன்டேஜ் விட கூட எடுப்போம்னு சொன்னா அது நடந்துச்சா இல்லையா? எக்ஸாம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடு எப்ப என்ன எக்ஸாமா? எவன் ஜெயிச்சான் நீ மட்டும் என்ன பேசுற? இல்ல ரமேஷ் சார் இது மட்டும் அப்ப என்கிட்ட பேசும்போது அது எக்ஸாம் பேசிட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன். விஜய் கிட்ட போய் தொங்குறீங்க, உங்களுக்கு ஏன் தொங்குனா உனக்கு என்ன தப்பு? நீ 12 கட்சியோட கூட்டணி வைக்கணும். ஒரு நிமிஷம், ஏடிஎம்கே நீ ஒண்ணும் தெரியாம பேச ரமேஷ் சார். ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம், யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோமா? இப்ப ஏடிஎம்கே உங்க கூட கூட்டணி அதுதான் சொல்றேன். என்ன பிரச்சனை? தனிச்சுதான் நிப்போம், எவனும் தேவையில்ல, அதுதான் கேக்குறேன். வேற வேற சிச்சுவேஷன்ல கேக்குற கேள்விக்கு கூட பிஜேபியோ டிஎம்கேயோ யாரு கூட கூட்டணி சேர மாட்டோம், மத்தவங்க கூட எங்க கொள்கைக்கு ஏத்து வந்தா நாங்க போவோம் தான் சொல்லியிருக்கோம். போக மாட்டோம்னு எப்ப சொன்னோம்? பிஎம்கே அப்ப இவங்க எல்லாம் கூப்பிட்டு போய்க்கிறீங்க. இப்ப புரியல என்ன கேக்குறீங்க? பிஎம்கே விசிகா இவங்கெல்லாம் வந்து அவங்களாம் வந்து ஏத்துப்பாரு தம்பி, அவங்கெல்லாம் வந்து ஏத்துப்பாரு. 12 தொகுதி இல்லன்னு சொல்லுவாரு இப்போ. ஆமா ஆமா, ஏன் ஏத்துக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். நீங்க வந்து ராபின்சா இல்ல ராபின்சா ஒரு
இல்ல புரியுதா? ராபின்சா ஒரு அஞ்சு போனோமா ஏதோ இல்ல இல்ல சக்தி இல்ல இல்ல மசாலா சண்டை நீ போட்டோமா, நான் இது காசு வரைக்கும் கட்டி இரு வர்றியா ராபின்சா சண்டை இரு போட்டா அப்படி ராபின்சா போட்டு போயிரு. நான் இது வரைக்கும் என் வாயில இருந்து ராபின்சன் வந்து டிஎம்கேக்கு ஆதரவு பேசுற டிஎம்கே அண்ணனுக்கு அசிங்கங்கிறது பசங்களுக்கு எதுவுமே தமிழே நான் பேச படிக்க கிடையாது. முடியாம ஒரு நீ ஸ்கூல்ல சேர்த்து டைரக்ட் வச்சிருக்காரு. அட்டாக்குள்ள எல்லாம் வர வேணாம் சரியா? நீ ஒண்ணு பேசுறனா அதுக்கு நான் பதில் சொல்றேன், நீ பேசு. டைரக்ட் நீ பேசுறதே இந்த அரசியலுக்கு அசிங்கம்னா இங்க எல்லாரும் இங்க எவனுக்குமே அருகதை கிடையாது அரசியல் நீ பேசுறது வந்து சரியா? வந்து இந்த நீ சீமான உட்பட அவர்தான் அசிங்கப்படுத்திட்டு ஓடுற நீ. ஆமாயா அத நீ தெரிஞ்சுக்கிட்ட நீ புரிஞ்சுக்கிட்டனா எப்படி? அது உன்னோட பிளேமிங். இப்ப நீ நாம் தமிழர் கட்சிக்காரனா கொஞ்ச இருந்து லட்சம் நீ இத கோபிநாத்தெல்லாம் சொல்றன்னு வந்து மனசு மாறி ஓட்டு இறப்பா போட்டுட்டு இருப்பான். அவனே இறப்பா வந்து இறப்பா இறப்பா கஷ்டப்படுறான்ல. நீ வந்து நாம் தமிழர் கட்சிக்காரனா இருந்து அதை சொன்னா உன் பாயிண்ட் வேலிடா நான் எடுத்துக்கலாம். ஓகே, நான் அதை பத்தி யோசிக்கிறேன், இல்ல நான் பேச நான் அவாய்ட் பல தடவை பண்றேங்கிற ஒரு இடத்துக்கு கேட்டுட்டேன். போலாம். லாஸ்ட் டைம் நீ எதுக்கு யாரு? நின்னீங்கன்னே தெரியல. ராபின்சன் யாருக்கு யாருங்கிறது ஆதரவா எனக்கு தெரியும்ல. நின்னீங்க? இல்ல அப்புறம் ஏன் அது ஒரு கேள்வியை கேக்குறீங்க? வாங்க கூட அதுல இல்ல வாங்க கூடாதுங்க அது தப்பு அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு கேள்வி கேட்கல நியாயம் இருக்கு. அது ஒரு பாயிண்டா நீங்க தூக்கிட்டு வர்றதுல நியாயம் இருக்கு. வாங்க கூடாதுன்னு நான் வாங்க கூடாதுன்னு சொல்லுன்னு சொல்றீங்களா? அப்ப ஏன் அது ஒரு கேள்வியை கேக்குறீங்க? என்ன சண்டைக்கு வரும்போது நாங்க தோத்துறோம்னா எப்படி சண்டைக்கு வருது? இப்ப ஒரு கேக்குற கிளாஸ் கேள்விக்கு போறோம். தானே இல்லங்க ஜெயிப்போங்கிறது எங்க நம்பிக்கை. நீ இப்ப ஏன் ஜெயிக்கல அப்படின்னா நீங்க இந்த தோத்ததை ஒரு பாயிண்டா தூக்கிட்டு வரும்போது எப்ப உங்க ஜெயிக்கணும்? சைடுல உங்க உள்ள பல ப்ரெடிக்ஷன் விஷயங்கள் நான் என்னைக்கு உங்க கேக்குறோம். அண்ணன் வந்து சிஎம் ஆவார் சொல்லு. நீங்க சொல்லுப்பா. அதான் இங்க தேர்தல் ஆணையம் எப்போ இங்க வந்து கரெக்டா தேர்தல் நடத்துதோ அப்ப ஜெயிச்சிரும். போதுமா? இவ்வளவு நாள் தேர்தல் வந்து கரெக்டா நடத்தும். எவன் அவன்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் சூத்தா மட்டையிலேயே அடியை போட்டு உள்ள தூக்கி போட்டு கரெக்டா இங்க சிஸ்டம் நடந்துச்சுன்னா நாங்க ஜெயிச்சிருவோம். இதுதான் உங்க பிரச்சனை பாத்தியா? இல்ல இல்ல இப்ப உன் கட்சியில இருந்து கொடுக்கறது இல்லையா? இல்ல ராபின்ஸ் உன் மனசாட்சிப்படி பதில் சொல்லு. உன் மனசாட்சிப்படி பதில் சொல்லு. நீங்க வந்து ஓட்டுக்கு காசே கொடுக்கறது இல்லையா? ஏடிஎம்கே கொடுக்கறது இல்லையா? நான் ஒன்ன மட்டும் கேட்கல. இங்க ஏடிஎம்கே நீங்க 2 பேரும் தான் மாறி மாறி இருந்திருக்கீங்க. அது ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் காலமா இருந்தாலும் சரி, கலைஞர் காலமா இருந்தாலும் சரி, சாரி கலைஞர் கிடையாது கருணாநிதி காலமா இருந்தாலும் சரி, முக ஸ்டாலின் காலமா இருந்தாலும் சரி, ஓட்டுக்கு நீங்க மாறி மாறி தான் இருக்கீங்க. நீங்க 2 பேரும் என்னென்னலாம் பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஐயோ இதெல்லாம் அநியாயமா இல்ல தம்பி. ஏன் அநியாயம் இல்ல? தம்பி இதுல இப்போ என்ன அநியாயம்? 4 நான் சொன்னதுல என்ன அநியாயம் இருக்கு? இல்ல 4 இல்லைங்க தம்பி 4 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? சரி, அதுல வந்து உங்களுக்கு ஓட்டு போட்ட 35 லட்சத்தை தாண்டி மிச்சம் 4 கோடி 15 லட்சம் பேருக்கு காசு கொடுத்துருக்காங்களா? ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் கேக்குறேன். ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்கறேன் நான். என்னங்க நீ என்னத்தையா கேளு. இல்லங்க என் பாயிண்ட் என்னன்னா குடுக்குறாங்களா இல்லையான்னு கேட்டா அது என்ன அப்படிங்கறதுக்கு தான் விஷயமே தவிர நீங்க இல்ல கேட்கறது எனக்கு எனக்கு புரியல. புரியல. உங்களுக்கு ஓட்டு போட்ட 35 லட்சத்து மீறி மிச்சம் 4 கோடி 15 லட்சம் பேரும் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்களா? அது அவ்வளவு பேரும் வாங்கி இருக்கட்டும். அதுல காசு வாங்கிட்டு ஒண்ணு இல்ல. ஓட்டு இப்ப ஈரோடு போட்டாங்க. இடைத்தேர்தல் என்ன நடந்துச்சு? இல்ல ஈரோடு இடைத்தேர்தல் என்ன நடந்துச்சு? இல்லங்க ஈரோடு இடைத்தேர்தல் அப்படியே நீட்டா தான் என்ன நடந்துச்சா? நடந்துச்சு? எல்லா பார்ட்டிசிபேட் பண்ண கட்சி எல்லாமே நியாயமா காசே கொடுக்காம உங்களுக்கு என்ன ஓட்டு விழுந்துச்சு? உங்களுக்கு என்ன ஓட்டு விழுந்துச்சு அது சொல்லு. அதான் நானே முதல் சொல்ல தோத்தாலே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் கடைசி வரை நிப்பேன்னு சொல்லிட்டேன். சீமானே இல்லைன்னா நாளைக்கு நான் நிப்பேன்னு சொல்லிட்டேன். அது இங்க பாயிண்ட் கிடையாது. நீங்க ஒரு விஷயமா அணுகுறீங்களே. ஏன்னா இவங்க எல்லாம் கேட்கறது டிவி விவாதத்திலேயே பேசுறவனே கேட்கறான் நீங்க எது நிரூபிச்சிருக்கீங்க அப்படிங்கறத இங்க பாயிண்டா தூக்கிட்டு வருவானுங்க. அப்ப தார்மீக கடமை என்ன? நம்ம வந்து பணமே கொடுக்க கூடாதுங்கிறதான் தார்மீக கடமை எந்த கட்சியா இருந்தாலும். சொல்லுங்க கார்த்தி. நீ ஏன் சொல்றது உன்கிட்ட? இல்லங்க நீங்க ஒரு அரசியல் 15 லட்சம் பேரும் வந்து ஓட்டு காசு வாங்கிட்டு தான் ஓட்டு அது போட்டாங்க. எனி பார்ட்டியா போட்ட இருக்கு. 35 லட்சம் நான் பேர் மட்டும் கேக்குறது தான் வந்து காசு வாங்காம போட்டாங்க. எனி பார்ட்டி. ஆமாங்க அதுல வந்து பெருமைப்படுறேன் அவ்வளவுதான். ஆமா நீங்க வேணா அப்படி பெருமைப்படுங்கன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், நம்பிக்கிறேன், நான் நம்பிக்கிறேன். அதுதான் பெருமை. ஜெயிக்கிறத விடலாம் அது பெரிய பெருமை தான் எனக்கு. தம்பி அப்படி இல்லையா? கடைசி வரைக்கும் நீ பெருமை தான் பட்டணும், ஜெயிக்கவே மாட்டீங்க. ஐயோ அது ஒரு பாயிண்ட் இல்ல. நீங்க நான் ஸ்பேஸ்ல வந்த காலத்துல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தோத்துட்டு தான் இருக்கீங்க. ஜெயிக்கிறதான்னு சொல்லும் போது நான் உள்ள அடிப்படை ஸ்ட்ரக்சர் பத்தி பேசுறேன்ல, அதுக்கெல்லாம் இங்க யாரும் பதில் சொல்றது கிடையாது. ஜெயிப்பியா மாட்டியா நீ ஜெயிப்பியா மாட்டியாங்கிறது தான் அரசியல் நான் கேக்குறேன். அப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்னா இப்ப ஆப்போசிட்ல பேசுறீங்கல்ல, ஓகே நீங்க யாரும் கட்சி நடத்த கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அதுல கட்சி உறுப்பினரா இருக்கீங்களோன்னு தெரியாது. நீங்களும் ஒரு ஓட்டர்ஸ் தான் என்ன மாதிரி சரியா? நான் ஒரு ஆதரவாளர், நீங்களும் ஒரு ஆதரவாளர்னே வைங்களேன் இந்த ஸ்பேஸ்ல. இப்ப நீங்க ஒரு கட்சி ஆதரிக்கிறீங்களே, அந்த கட்சியை பத்தி நான் கேள்வி எழுப்புறேன். இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னா அதுக்குதான் பதில் சொல்லணுமே தவிர இல்ல நீ ஜெயிக்க மாட்டேன், தோக்குறதா உனக்கு விஷயம் அப்படின்னு சொல்றது எந்த வகையான பதில் நான் கேட்கிறேன். அது இன்னைக்கு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, இந்த டிவிக்கு அவங்க ஸ்டாண்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்கள வச்சு அடிக்கிறது இருக்குல்ல, அது தேவையே கிடையாது. அப்ப நீ ஒண்ணு பதில் சொன்னா அவன் ஒரு பதில் சொல்லத்தான் செய்வான்.
நீ என்ன என்ன கட்சி பேரை மட்டும்தான் அறிவிச்சிருக்க, ஒரு லெட்டர் பொருள் அறிவிச்சிருக்க, ட்விட்டர்ல பேசுற, வாழ்த்து தெரிவிக்கிற அப்படின்னா ஓகே, அவங்க தான் தெளிவா இருந்தா இன்னைக்கு கூட இது நாள் முன்னாடி வரைக்கும் என்ன ஓகே இதை நாம் தமிழரும் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஆனா அதுக்கு இங்க பல கேள்விகள் இருக்குல்ல. டிஎம்கே ஐடிவிங்க சைட்ல இருந்து அப்படி இப்படி இப்படி அது என்ன, அது எதுக்கு? நீங்க ஒண்ணு பேசினா ஆப்போசிட்ல ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னொருத்தவங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கும் நம்ம பதில் சொல்ல தயாரா தானே இருக்கணும். நாம மட்டுமே கேள்வி கேட்போம், எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் கேக்குறேன். ஈசி ராக்ஸ் ஆமா அண்டர்ஸ்கோர் வினோ. சொல்லுங்க, அதுல மட்டும் ஆங்கிலம் சொல்லு கார்த்தி. அது என்ன ஈசி ராக்ஸ்னா என்ன? எனக்கு வேணா தமிழ்ல எப்படி மெயில் ஐடி ஜிமெயில கிரியேட் பண்றதுன்னு ஐடியா கொடுங்க. நான் வேணா நாளைக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்றேன். அதுக்கு எதுவும் அவைலபிள் சோர்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல போடலாம்ல? அது நான் 2009 கிரியேட் பண்ணதுங்க. அதுவும் நான் கூட கிரியேட் பண்ணுங்க. அப்பவே எனக்கு ஜிமெயில்னா என்னன்னு தெரியாது, கூகுள்னா என்னன்னு தெரியாது. ஒருத்தர் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதுல என்ன இருக்கு? இப்ப இதை வந்து கேட்டு இதுக்கு நான் பதில் சொல்லி இதுல என்ன கிடைக்க போகுது? ஆமா தம்பி, உள்ள புரிஞ்சுக்க என்ன ஏதோ ஒரு யாரோ ஒரு அந்த லவ்லி ரோஸ் லவ் டார்ச்சர் பண்றாங்களா சொன்ன, என்னாச்சு அது? என்ன பைசல் பண்ணி கோபிநாதா கூட இருக்கலாம், உனக்கு என்னன்னு பேசி விடு. இப்ப போட்டு உடச்சு விட்டீங்களா? இல்ல ரவீன் சார், அது நீயா கூட இருக்கலாமே. நான் எதுவுமே இந்த மாதிரி கோபிநாத்னு ஏதாவது சொல்லணும்னா நீயா ஏன் இன்னொருத்தர் நேம் சொல்ற? இல்ல தம்பி, என்ன மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் போடுறீங்களே தம்பி ப்ரோ, எங்க போட்டீங்க? ஸ்கிரீன்ஷாட்ல வேண்டாம், உண்மையான பொண்ணா இருக்கலாம்ல தம்பி. ஏன் மாதிரி ஒரு பொண்ணு? இல்ல தம்பி, இல்ல கார்த்தி, கார்த்தியோ ராபின்சனும் என்ன மெசேஜ் சொல்லுங்க. உங்க ஃபன்னுக்கு நான் ஆள் கிடையாது, சரியா? நம்ம வந்து வர்றேன். நீ தானே ஆரம்பிச்ச அத சொன்ன, நீ தானே சொன்ன. என்ன மெசேஜ்? அதெல்லாம் தேவை. நான் தான் தெளிவாவே சொல்றேன். அதாவது இதுதான் ஒரு பெரிய பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கு வர்றீங்க. யாரோ கேட்டாங்க, எங்க அண்ணன் பிரசாந்த் எல்லாம் வரதில்ல, பிரசாந்த் வராம போர் அடிக்குதுன்னு யாரும் கேட்டாங்க. இப்பதான் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி கேட்டாங்க. வண்டிக்கு எப்படி இருக்கு உடம்பு இப்ப? அப்ப நல்லா இருக்கு. சுத்தமா சரியாயிட்டு தான் வெயிட் பண்ணேன். அரைக்குறலா இருந்துச்சு. என்னங்க ஆச்சு உங்க உடம்புக்கு? சொல்லுங்க, என்ன ஆச்சு? வைரல் ஃபீவருங்க. இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் உள்ள வந்துருச்சு. அது வந்து போட்டு 2 வாரம் போட்டு காய்ச்சலை போட்டு முறுக்கி எடுத்துருச்சு. அப்புறம் அம்மா பார்க்க வந்தாங்க, அம்மா பக்கத்துல இருக்க வந்தாங்க. பார்த்தா அம்மாவுக்கு எங்கிட்ட இருந்து பரவிடுச்சு. ஏன் கேக்குறீங்க? நான் பெட்ல இருந்து அட்மிட். இப்போ ஓகே பிரதர், இப்போ சால்வ் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வாரம் படாத பாடுபடுத்தி விட்டுருச்சு, ஒரு வழியா பண்ணி விட்டுருச்சு. நல்லா இருக்கு. என்ன லவ்லி ரோஸ் என்ன சூடான சிந்து மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க? தம்பிக்கு யாரோ வந்து லவ்லி ரோஸ் சொல்லி யாரும் தம்பி என்ன சொல்றாரு? இல்லங்க தம்பி என்ன சொல்றாரு, நம்ம இந்த ஸ்பீக்கர்ல இருக்க யாரோ ஒருத்தரும் அவருக்கு வந்து அந்த மாதிரி வந்து இருக்குங்க. சந்தேகப்படுறாரு. இந்த சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருந்தானுங்க 2012-13. அவன் பேர் ராமுங்க. ராம் என்னமோ வரும். 2 நாளைக்கு ஒரு தாட்ட, ஒரு நாள் ஸ்ருதின்னு வருவான், அப்புறம் 4 நாள் கழிச்சு ரம்யான்னு வருவான், திடீர்னு பார்த்தீங்கன்னா தாரிணின்னு வருவான். அந்த கேரக்டராகவே மாறிடுவானுங்க. மாறிட்டு ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு மாதிரி அட்டம்ப்டாக தான் இருக்கும். அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்றது ஒரு 2 வருஷம் பயங்கர கஷ்டமா இருந்தது. எந்த சந்தில போனாலும். இதுல என்ன பியூட்டின்னா, ஒரு நாள் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் பால்ல முடிவெட்ட போகும்போது நேராவே வந்துட்டான். எப்படி வந்தான்னு தெரியல எனக்கு. அவனை பார்த்தா மட்டும் வாழ்க்கையிலே எனக்கு பயம்னா அவனை பார்த்தா தானுங்க. அப்படியே அச்சசல் சைக்கோங்க. என்னை ரொம்ப ட்ரை பண்ணான். அதாவது எப்படியா சிங்கப்பூர் வர வைக்கிறேன்னு ட்ரை பண்ணான். தப்பிச்சிட்டோம். ப்ரோ, எந்த இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க? ஸ்டார் ஹெல்த் பிரதர். காம்ப்ரிஹென்சிவ் பிளானா? ஆமாம் பிரதர். அது நம்ம பையன் ஒரு திண்டுக்கல், நம்ம டீம் பையன், அவங்க அம்மா அவங்க பண்றாங்க. சோ அதனால ரொம்ப பார்த்து. ஒரு டவுட், இப்ப ஸ்டார் ஹெல்த் எல்லாம் இருந்தோம்னா நம்ம இந்த ஹார்ட் ரிலேட்டடுக்கும் கவர் ஆகுமா? நம்ம இந்த மாதிரி ஆஞ்சியோ நீங்க பிரதர் அது உள்ள 1 லட்சம் விஷயம் வச்சிருக்கானுங்க பிரதர். என்ன மேட்டர் என்ன தெரியுங்களா? இந்த ஏஜென்ட் இருக்கானுங்களுங்க,
இந்த மங்குனி ஏஜென்ட்ஸ் கிட்ட போய் பாலிசி இல்ல போட்டீங்கன்னா ஆக்சுவலி பேச அதான் கேட்க வந்தேன். ஒரு நம்ம ஃப்ரெண்டு நம்பி பைபாஸ்லாம் ஏஜென்ட் கவர் எல்லாம் ஆகாது ப்ரோ. கட்டிட்டாங்க. பட் பைபாஸ்லாம் அப்புறம் கவர் ஆகாது. இல்லன்னு சொல்லிட்டாங்க போல. அதான் இல்ல பைபாஸ் அது சர்ஜரிலாம் கவர் ஆகாது. ஸ்டார் ஹெல்த் இல்ல காம்ப்ரிஹென்சிவ் பிளான். இல்ல அதுதாங்க, நீங்க அதுதான் சொல்றேங்க. நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஒரு ஏஜென்ட் தாங்க அதுக்குள்ள இருக்கிற சட்ட நுணுக்கங்களை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. யாரு அந்த இன்சூரன்ஸ் பிளான் போடுறாங்களோ அவங்க ரொம்ப தெளிவா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா யாராவது ஒருத்தரை பார்த்து பிளானை போடுங்க. போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணாது. காலை வெட்டிட்டு போனால் காலை ஒட்ட வைக்கிற அளவுக்குலாம் கவர் ஆகாது ஆப்வியஸ்லி. பட் என்னன்னா பாருங்க, இப்போ ஒரு அவசரம் அன்னைக்கு போனால் கிட்டத்தட்ட ₹1 1.10 எனக்கு வந்துச்சு. அம்மா கிட்டத்தட்ட 65,000 செலவு. நாங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 கட்டியிருப்போம், அவ்வளோதான். மற்றது கவர் ஆயிடுச்சு. இதில் கதை சொல்லுவானுங்க, இன்சூரன்ஸுன்னா டாக்டர் பில்லு ஜாஸ்தியாக போடுறாரு அது இதுன்னு. என்னவோ ஒன்று, நான் 25,000 தான் கட்டினேன், அவ்வளோதான் மேட்ரு. மற்றது அதை கவர் பண்ணுச்சு. இப்போ இல்லைன்னா ₹1,50,000 மண்ணாக போயிருக்கும். நான் எப்போ போட்டேன் அப்படின்னா இன்சூரன்ஸு, நான் அப்பெண்டிசிட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் 2017 பண்ணோம். அநியாயமாக ஒரு காசு போச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு போட்டேன். அப்புறம் அம்மா அப்பாவுக்கு இப்போது 2 பேர்த்துக்குமே அது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தி. பட் வேறு வழியே இல்லைங்க. ஏன்னா நமக்கு சொல்ல முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடிய மாட்டேதுங்க. என்ன எப்போ நடக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லா நாளும் நம்மகிட்ட காசு இருக்காதுங்க, அதான் பிரச்சனையே. நம்ம திடீர்னு ஒரு ₹10,00,000 தேவைன்னா சும்மா வாயில் பேசலாங்க, புரட்டிடுவோன்னு. யார் கொடுக்குறா? அப்படிங்கிறப்போ ஒரு இன்சூரன்ஸ் பிளான் இருந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்களாக இருந்ததுன்னா டக்குன்னு கவர் ஆயிடுது. ஸ்டார் ஹெல்த்லேயுமே ரீசெண்டாக சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில கிளைம் எல்லாம் வந்து பிரச்சனையாகுதுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு இது வரைக்கும் கொரோனா பீரியடில் கொரோனாக்கே ஒரு தடவை கிளைம் ஆச்சு. அவங்க கிளைம் பண்ணி தந்தாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுக்கு பண்ணி தந்தாங்க. ஸோ எனக்கு நான் கட்டின ப்ரீமியம் திருப்பி வந்துருச்சு. எனக்கு உங்க காசு அதுக்கு அப்பா மேலே அம்மா வந்துருச்சு. போட்டிருக்கீங்களா ப்ரோ? என்ன பிரதர்? உங்க அப்பா அம்மா போட்டிருக்கீங்களா பேக்கேஜஸ்? ஆமாம் பிரதர், 2 பேர்த்துக்குமே இருக்கு. 2 பேர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்தி பிரதர், ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பட் ₹50,000 மேல வந்துரும்ல உங்க பேரண்ட்ஸ்க்குலாம் போட்டா? ஆமாம், கிட்டத்தட்ட 70,000 வந்துருச்சுங்க இயர்லி. பட் அது காஸ்ட்லி தான். பட் அது அதான் சொல்கிறேன்னா, அது என்னன்னா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் என்னன்னா, அம்மா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பூச்சி கடிச்சு போய் படுத்தாங்க பிரதர். அன்னைக்கு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் 3 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 2 lakhs செலவுங்க. எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 1,70,000 பண்ணி தந்தாங்க. அப்போ தான் யோசிச்சேன், அப்புறம் இது கூட பண்ணாமல் உட்காந்து, ஏன்னா அன்னைக்கு யோசிச்சு திடீர்னு காசு இல்லாமல் போயிடுச்சுன்னா யார் பார்ப்பாங்க? ஸோ அதனால் டக்குன்னு யோசிச்சு சரி ஆனதை விட்டு என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு 2 பேர்த்துக்கு போட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தாங்க, கட்டுறப்போ அவ்வளோ எரிச்சலாக இருக்கும், புரட்டுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. பட்டு கட்டிட்டோம்னா அப்பா இன்னொரு 365 நாள் அவங்க ஒரு மாதிரி மென்டலாக நம்ம ஒரு பீஸ். ஓகே, பேசிக்காக ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. என்னன்னா நான் இங்கே மெட்ராஸில் இருக்கேங்க, அம்மா அப்பா அவினாசி கூட. ஓகே, பக்கத்தில் சொந்தங்கள்லாம் இருக்காங்க தான், இல்லை அப்படின்னு சொல்லல. பட் என்னன்னா ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும்போது என்ன டக்குன்னு யோசிக்காமல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். கிளம்புங்க அப்படின்ட்டு நாம் பாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் அட்மிட் ஆயிடுவாங்க. டக்குன்னு அடுத்தது வேலைகள் நடந்துருங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு பயந்துட்டே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நோய்களே வீட்டில் வந்து சரியாயிருன்ட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. 2 நாளுக்கு மேலே நோய் சீரியஸ் ஆயிடுது. அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்பவுமே அதை வந்து படுத்தா ஃபீவர் நிற்க விட மாட்டேது. அப்புறம் நிறுத்தினா ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அப்படியே ஆளையே மேலே தூக்குற மாதிரி இருக்குதுங்க. ஃபீவர் 104 டிகிரி அடிக்குது. உடம்பு எங்கே தாங்கும்? அப்படியே சும்மா கண்ணெல்லாம் சுற்றுது. நான் தான் யோசித்தேன், விட்டோம்னா காலையில் இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரியும். சரி ரைட்டு கூப்பிடு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா டக்குன்னு போய் அட்மிட் பண்ணால் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ரூமுக்குள்ளே போயிட்டீங்கனாலே 90% ஓகேங்க. சிம்ஸில் தான் அட்மிட் ஆனேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சிம்ஸெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஆக்சுவலாக. மற்றதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது அண்டாவாக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் காம்பஸ் தான் பெருசாக இருக்குதுங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவானுங்க. அதனால் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு சிம்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல சீரியஸ்லி. இல்ல அது செலக்டட் ஹாஸ்பிட்டலா ப்ரோ? ஈவன் ராமச்சந்திராவில் கூட இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லை எப்படி? ஆமாம், இல்லை பிரதர் இருக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்டரலாக கேஷ்லெஸ் ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒன்றும் பண்ணல, ஒரு ஃபார்ம் எடுத்தேன், ஃபில் பண்ணோம், டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொன்னாங்க. ஃப்ரெண்டு உட்காந்து ஒரு மீறி போனால் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. ஆயிடுச்சு, கொடுத்தோம், அப்ரூவ் ஆச்சு. அப்ரூவ் ஆனோடனே இனிஷியலாக ஒரு அமௌண்ட் வந்து
நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு 1 லேக் அப்படின்னா இனிஷியலாக ஒரு 15,000 20,000 ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் அமௌண்ட் ஹஸ் பின் அப்ரூவ்ட், எல்லாமே மெசேஜஸ் தான். டக்குன்னு வந்துச்சு. டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் என்ன ரிமைனிங் அமௌண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இவ்வளோ அப்ரூவ் ஆயிருக்குங்க. ஏன்னா எமர்ஜென்சி நம்ம போய் அட்மிட் ஆகுறது அவங்க கிளைம் ஆகாது ஆக்சுவலாக. அதில் தான் ஹாஸ்பிட்டல் சம்பாதிக்கும். அப்புறம் அவனும் அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறான், சம்பாதிக்கணும்ல அவனும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த எமர்ஜென்சி பில்லை மட்டும் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளைம் இன்சூரன்ஸ் போடுறப்ப உங்களுக்கு ஹெல்த் செக்அப் எல்லாம் ஆமாம் பண்ணிருப்பாங்கல்ல, பிரதர். அதெல்லாம் பண்ணாங்க? பண்ணாங்க பிரதர். இல்லை ரெகுலர் ஹெல்த் செக்அப் எல்லாமே இருந்துச்சு. ஓகே. இல்லை இப்போ நீங்கள் பாருங்க, எனக்கு ஸ்டார் ஒர்க் ஆச்சுங்க. உங்களுக்கு என்ன பெட்டராக இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு நான் திருப்பி சொல்கிறேங்க, ஏஜென்ட் தான் முக்கியங்க. ஏஜென்ட் வந்து உண்மையை சொல்கிற ஆள், உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆளை பிடிங்க. இவனுக்கு சும்மா அந்த பாலிசி விற்கிறன்னு குத்த வச்சு உட்காந்துருப்பானுங்க பார்த்தீங்கன்னா, அந்த கமிஷனுக்காண்டி குத்த வச்சு உட்காந்துருப்பானுங்க. அவனுங்களை நம்பி போயிடாதீங்க. அவனுக்கு பாலிசி பற்றி அவனுக்கே ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பானுங்க, எழுதி அது ரொம்ப ஈஸியாக எழுதிடலாங்க. அது உட்காந்து உள்ளே பண்ணிங்கன்னா வந்துடலாம், ஏஜென்ட் ஆயிடலாம். ஆயிட்டிங்கன்னா உங்களுக்கு தலையில் கட்டி விட்டு போயிடுவானுங்க. அப்புறம் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒன்றும் கிளைம் ஆகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா, சங்கடப்படாமல் இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். அது பார்த்தா ஒரு காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வயசு குறைவாக இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கம்மி. வயசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும், நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வயசு கம்மியாக இருக்கிறப்பே போட்டுக்குங்க. அது உங்களுக்கு அந்த எமர்ஜென்சியில் யூஸ் ஆகிறப்போ உங்களுக்கு அப்போ தான் புரியும், ஓகேடா இது ஒர்த்து தான் அப்படின்னு வந்து நமக்கு ஃபீல் ஆகுங்க. நாம் என்ன நினைப்போம், நமக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. வி ஆர் மார்டல்ஸுங்க. டக்குன்னு ஏதாவது நடக்கும். நடக்கிறப்ப தான் தெரியும், ஓகே பெஸ்ட்டு அப்படின்னு தோணும். ஸோ நல்லது. ரொம்ப நாள் ஆச்சு டைம் பாஸ் வந்து. அதே மாதிரி வீடு கிட்டத்தட்ட கட்டி முடிச்சாச்சியா. அது இன்னைக்கு இதில் இந்த இன்ஸ்டாகிராமில் பிக் ஷேர் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 75% முடிஞ்சுது. டைல்ஸ் ஒட்ட ஆரம்பிக்கிறோம். ஒரு இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமை டைல்ஸ் ஒட்ட ஆரம்பிக்கிறோம். பெரிய லேர்னிங். இந்த லேர்னிங் எல்லாத்தையுமே நான் கடத்துறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் மாதிரி போட்டு நான் என்ன லேர்ன் பண்ணேன். நான் பெரிய ஆர்கிடெக்டோ இன்ஜினியரோ கிடையாது. பட் நாம் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக பர்சனாக நின்று நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஐ திங்க் ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா உங்களை செஞ்சிருவானுங்க விஷயம் தெரிலன்னா. சொந்த பில்டிங்கெல்லாம் வீடெல்லாம் கட்டினீங்கன்னா முடிஞ்சுதுங்க. ஐயோ என்னென்னா பாலிடிக்ஸ் பண்ணுறானுங்க சாமி. ஐயோ நீ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி நடத்திடலாமான் இருக்குது வீடு கட்டுறதுக்கு பொதுவாக. அது கூட ஈஸியாக இருக்குது. வீடு கட்டுறதுல அங்கங்கே குண்டை போடுறாங்க, கண்ணி வெடி வைக்கிறானுங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா இப்போ டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கும் டைல்ஸ் இருக்குது, 400 ரூபாய்க்கும் டைல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா ஒரு மாதிரி புத்தர் மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அட்டாச்சே இல்லாமல் அந்த பில்டிங்க்கு என்ன தேவையோ அது மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா தப்பிச்சு ஓரளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக வீடு பண்ணிட்டு வந்துடுவீங்க. சொல்கிற அந்த ஃபால்ஸ் சீலிங் சார் இப்படி போடுங்க சார், கிளாமராக இருக்குது சார், அது சார் இது சார்னு விடுவானுங்க. அதில் போய் உளுந்தீங்க, வெளில வரும்போது கையில் ஒரு 10 பைசா இருக்காதுங்க. நீங்கள் அப்புறம் வீடு எப்போ தெரியுமா வீட்டோட வேல்யூ தெரியும், விற்கிறப்ப தான் தெரியும். என்ன சொல்லியிருப்பானுங்கன்னா, சார் பல கோடி ஆகும் சார் அப்படின்ட்டு இருப்பானுங்க. நம்ம ஏதாவது ஒரு சிரமம் வந்து, ஏன்னா அது வரும், யாருக்கு வேணால் வரும். அதை விற்கிறப்ப தான் தெரியும். அது 50 அவன் சொன்ன விலையில பாதி ரேட்டு கேட்க கூட ஆள் இருக்காது. ஏன்னா அந்த ஃபால் சீலிங்கெல்லாம் மரியாதையே இருக்குது. என்ன பீம் போட்டிருக்கிறோம், சாயில் டெஸ்ட் எடுத்துருக்கிறோமா, என்ன சிமெண்ட் போட்டிருக்கோம், என்ன எம்சாண்ட் எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம், என்ன செங்கல் வச்சுருக்கிறோம், கரெக்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருந்தாரா, கரெக்டாக சிவில் இன்ஜினியர் இருந்தாரா கூட, இவங்கெல்லாம் கரெக்டாக பிளான் அப்ரூவல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, சைட்டு வந்து ஒழுங்காக எல்லாம் ரேராக அப்ரூவ்லேருந்து எல்லாம் ஆயிருக்கா, இது அவ்வளவும் இருக்கணுங்க. இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கெல்லாம் ஒரு பில்டிங் வந்து கட்டுறோம்னா அது கொஞ்சம் சேலபிளாக அது ஒரு ப்ராடக்டாக மதிக்கிறதே அப்போ தான். அண்ட் இன்னொன்று நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஆர்கிடெக்ட் வைக்கிறப்ப எல்லாருமே ஒரு மாதிரி காமெடி பண்ணாங்கல்ல, சிரிச்சாங்க. பார்த்தீங்கன்னா உனக்கு எதுக்குடா ஆர்கிடெக்ட்லாம் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டுவாங்கன்னு. ஐ திங்க் பெஸ்ட் டிசிஷன் எடுத்ததே வந்து ஆர்கிடெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஸ்பேஸை வந்து எப்படின்னா வாழ்கிற இடமா மாற்றிட்டோம். அப்படி
சரி, என்னன்னா பில்டிங் கட்டுறது வேற, ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறது வேற, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸை நமக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணி மாத்துறப்போ அது வேற ஒரு 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 பரிணாமம் ஆகுதுங்க. அது அவங்க படித்தங்காட்டிக்கு அது அதை என்ன சொன்னாங்களோ அது வந்து நிற்கிது. ஆர்கிடெக்ட் வந்து சஞ்சீவனு பையன் கோயம்புத்தூரில் இருக்காங்க, பெங்களூரு அண்ட் கோயம்புத்தூரில் இருக்காங்க, சின்ன பசங்க. அவன் வந்து இனிஷியலாக அந்த பிளான் அப்போ என்ன சொன்னானோ அது அப்படியே நிற்கிது அந்த பில்டிங்காக. ஒரு துளி மாறாமல் அந்த அந்த ஸ்டாண்டர்டில் பண்ணி வந்துருக்கான். அது ஏன்னா அவங்க அதுக்கு படிச்சிருக்கான், ப்ராப்பராக படிச்சிருக்காங்க. ஆர்கிடெக்ட்லேயே இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆர்கிடெக்ட் ஹையர் பண்ணால் சும்மா கண்ணை மூடிட்டு ஹையர் பண்ணிடாதீங்க. இந்த இன்சூரன்ஸ் போடுற மாதிரி தான். அவன் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், எந்த ஆர்கிடெக்ட் ஃபேர்மில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பார்த்தீங்கனாலே அந்த ஆர்கிடெக்ட் ஃபேர்ம் இதுக்கு முன்னாடி எங்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்திங்கனாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு, ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ எங்களை மாதிரி பில்டிங்கெல்லாம் பெரிய ஆர்கிடெக்ட்லாம் போக முடியாதுங்க. அவன் சார்ஜ் பண்ணுறதுல நம்மளால தர முடியாது. இந்த பசங்கிறங்காட்டி பரவாயில்ல, இஎம்ஐலேயே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தந்து சமாளிக்கிறேன். வீடு கட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக கட்டுங்கய்யா தயவுசெய்து. கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா உங்களை போட்டுருவானுங்க. 25 வருஷம் ஜெயில் தான். டியூவை கட்டிட்டு சட்டி தலையில் கமுத்திட்டு வாழ்க்கை ஃபுல்லாக டியூ தான், இஎம்ஐலேயே வாழ்க்கை ஓடி போயிடும். வெறுப்பில் கட்டிகிட்டே இருப்பீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஐ திங்க் ஒரு 2-3 மாதம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக புண்ணியாச்சினிக்கு உங்களை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன். பக்கத்தில் தான் வாங்க, நம்ம எல்லாம் ஃபேமிலி தானே, வாங்க. எங்கள் அம்மா இப்போவே 50 பேரே ஜாஸ்திடா, அதெல்லாம் கூப்பிட்றாதரா, அதுக்கெல்லாம் 1 லட்சம் செலவு பண்ண முடியாதரான்ட்டு இருக்குது. நான் இருமா பார்த்துக்கலாம். நான் என்ன யோசிச்சுக்கிறேன்னா, ஒரு சேனல் இந்த பாட்காஸ்ட் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அப்படியே ஒரு 10 வீடியோ போட்டு வீட்டை வச்சு ஒரு 20 வீடியோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன போங்க, ஹாப்பி டு பேக் இங்கே டைம் பாஸ். எனக்கு உண்மையாக உடம்பு பிரச்சனை இல்லைன்னா வந்திருப்பேன். பிரச்சனை உடம்பு, கொஞ்சம் டயட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா நாட்டுக்கோழி அது மாதிரி நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிடுங்க. இல்லை ராபின் சார், இப்போ தான் அது ரெகுலராக சாப்பிட்றது தான். எனக்கு என்ன பிரச்சனை ராபின் சார், இது அது பாடியாகவே பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகும். அது டைப்பே அதுதான். ஏதாவது ஒரு 5 நாள் போட்டுரும். நான் நிறைய நல்லதாக சாப்பிட்றேன் இப்போல்லாம். ரொம்ப ராபின் சார், நாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு அப்போ இருக்கிற பிரசாந்துக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சரக்கு சிகரெட்டு எல்லாமே எதுவுமே இல்லை ராபின் சார். அண்ட் இன்னொன்று, சாப்பிட்றதுமே ஜங்க் ஃபுட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் பிஸ்கெட்டு கேக்கு ஏதாவது ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன். ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கிடையாது. இப்போ எதுவுமே வைக்கிறது இல்லை. இப்போ தான் அந்த கிரீனிஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் ஆக்கலாம், அதெல்லாம் உட்காந்து நோண்டிட்டு இருக்கேன், ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு பிகம் ஹெல்த்தி. டெஃபினெட்லி அது டெஃபினெட்லி. ஏன்னா நிறைய பேர் இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரோக் வருது, 45 வயசு 46 வயசில் போயிடுறாங்க. உடம்பு கூட பார்த்துக்கலன்னா அப்புறம் என்னத்துக்கு, என்ன அப்புறம் எவ்வளோ பேசி அறிவாக பேசி என்ன பிரயோஜனம்? ஹலோ பிரசாந்த் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு தான் வந்து பழைய ஆடியோலாம் கேட்டுட்டு இருந்தவங்க, பால்மென் பாரிஸ் டிஷர்ட் இதெல்லாம் கேட்டுதான் கார்த்திட்டு வந்து பேசிட்டு இருந்தவங்க. நீங்களும் வந்துட்டீங்க வந்து அந்த 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 எக்ஸ் அல்காரிதம் எல்லாமே கரெக்டா இல்ல அதுதான் பிரதர். என்னன்னா ஒரு ஹாஃப் ஹெல்த்ல பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த பிடி சாரா ஏதோ ரிவ்யூ பண்ணியிருக்கும் பாருங்க, அது ஒரு குரல் இருக்கும். அந்த ட்ரக்கு அடிக்ட் மாதிரி பண்ணிடுவானுங்க பிரதர். அந்த ஆன்டிபயோட்டிக் உள்ள ஏற்றி நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்தீங்கன்னா ஒரு ஒரு எனக்கெல்லாம் ஒரு 7-8 நாள் ஒன்றுமே தெரியாது பிரதர். அப்படியே அந்த போதையிலேயே இருப்பேன். ஸோ அது கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு இருந்தால் ஊருக்கு போயிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டுங்க ஒரு 10-15 நாள் சுற்றுறங்காட்டி கொஞ்சம் பாடி சரியாயிடுச்சுங்க. ஸோ திருப்பி பேக் டு ஃபார்முங்க. சீசன் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ரிவ்யூ சீசனு. இந்த கல்கி வர்றாரு, அடுத்த மாதம் பூரா இறங்குறாங்க, நம்ம ஆட்டக்காரர்கள் எல்லாம் இறங்குறாங்க. அதனால் கொஞ்சம் களைகட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்டு அதான் பாட்காஸ்ட்டை ஒன்று ஆரம்பிக்கிறேன் பிரதர், ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். இதே தான் இந்த சோஷியல் தினியே ரிவைவ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டாக ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இது 2 தெரில. பட் ஆனால் இந்த பாட்காஸ்ட் செட்டப் வந்து இந்த வாரத்தில் முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. கேமராலாம் வாங்கியாச்சு. கோயின்சிடன்ஸா தெரியல. நான் கேட்ட பழைய
டைம் பாஸ் வீடியோலாம் கேட்டதப்ப நீங்க இந்த சோஷியல் தெரிய பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கீங்க ஆமா வந்து. பிரதர். இல்ல அது ஓ அது எம்ஜி பண்ணீங்களா? சிலியில் எரிமலை வெடிச்சது. அது எங்கடா வெடிச்சதா இல்லையான்னு இவனுக்கு என்ன தெரியும்? நம்மளும் வந்து நியூஸ் பேப்பர் பின்னாடி விட்டு உட்காந்து சோஷியல் தெரிய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து பிரதர்? அந்த அந்த ஆடியோ வந்து உண்மையிலேயே நீ கேட்டு என்ன வெடிச்சது? இது உண்மையிலேயே நீ கேட்டது பிரதர். சிலியில் எரிமலை வெடித்தது. பதங்கோரி சொல்லுவார்ல, நம்மளும் வெடிச்சதா இல்லையான்னு தெரியாது, நம்மளும் நியூஸ் பேப்பரை ஒட்டிட்டு வந்து பின்னாடி போய் நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நியூஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க சோசியல் மீடியா பத்தி. அது நல்ல உண்மையிலே சொல்ல போனா இன்னைக்கு நான் வந்து கார்ல வரக்குள்ள கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் கார்த்திகிட்ட வந்து ஒரு இல்ல ப்ரோ, இந்த 15 இந்த minutes டைம் முன்னாடி பேசிட்டு பாஸோட இருந்தேன். ஒரு மீட்டர் ஒன்று இருந்தது ஒரு காலத்துல. நீங்க வந்து தினமும் சிரிக்காம உங்களால தூங்கவே முடியாது. நானும் கண்டிப்பா சரக்குல இருப்பேன், அவனும் சரக்குல இருப்பான், பாட்டு பாடுவான், பாட்டு பாடிட்டு தாளம் தட்டிக்கிட்டு ஃபன்ன பண்ணிக்கிட்டு ஐயோ ஐயோ அந்த அந்த இது பாலாஜியோட தான் பயங்கரமா இருக்கும். ரேண்டமா சூடான இருக்கும். சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜியோட அதுவும் இருக்கும். செம்ம சண்டையெல்லாம் நடக்கும். சும்மா புடி சண்டை நடந்துட்டு பாத்தீங்கன்னா உசு புசு அச்சு புசுன்ட்டு அப்புறம் நடுவில் அப்புறம் இந்த ஒரு நம்ம அஜித் சார் ஃபேனு கூட கொஞ்ச நாள் சண்டை விழிச்சிட்டு இருந்தா. அப்புறம் ரஜினி சார் ஆனா அல்டிமேட்டே பிரசாந்த் ப்ரோ அந்த எலைட்லாம் கலாச்சிக்கல பால்மென் பாரிஸ் டிஷர்ட் அதான் இதுல ஹைலைட் வந்து இந்த விஆர் மால் முன்னாடி வந்து போயிட்டு இல்ல அது சப்வேல இல்ல பிரதர். சப்வேல அவனுக்கு வந்து சாண்ட்விச் சாப்பிடுறது. அதாவது சும்மா வெறுப்பா இருக்கும் பிரதர். என்னன்னா நமக்கெல்லாம் வந்து இங்கிலீஷே தெரியாத மாதிரி ஒண்ணு பண்ணுவானுங்க பாரு. சும்மா சத்தமா சிரிக்கிறதுங்க. போய் உட்காந்துட்டுங்க இந்த ஜோனஸ் போய் சாப்பிட்டு இருந்தோம்னா அப்படிங்கிறதுங்க 4 பேர் சேர்ந்துட்டு கத்துறது. டே நீ இங்கிலீஷ்ல பேசினா அதுக்கு சத்தமா சிரிக்கணும்னு சொல்லியிருக்கடா. இங்கிலீஷ்ல மெதுவா சிரிங்கடா. 4 பேர் உட்காந்தா இந்த சோறு திங்கிறதுக்குங்க அங்க சுத்தியும் இருக்கிற 30 பேர் இவனுங்களை பார்க்கணும். அது சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு இந்த செருப்பு ஒன்று போட்டுங்க அதில் சாக்ஸ் போட்டுக்கிறதுங்க. சாக்ஸ் போட்டே ஒன்று அறிவாளி நம்ம சொல்லிடுவோமா? நீ போட்டுக்க, அதுக்கு நானுன்னு ஒண்ணு முடியாதுங்க. அடையாளி பார்க்கறது நம்மளெல்லாம் நாமளே ஏதோ பாமர மக்கள் மாதிரியுமே ஏதோ இங்கே ஏதோ விஆர் மாலுக்கு வெளியில கல்ல உடைச்சிட்டு இருந்து மத்தியான சாப்பாட்டுக்குள்ள வந்திருக்கிற மாதிரியுமே பார்க்கறதுங்க நம்மளையா. இது இது பரவாயில்ல பிரதர். நீங்க இன்னும் இங்கெல்லாம் அத ஷார்ட்ஸ் போட்டு ஆமா இல்லீங்களா? ஏடா ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டா அழுக்கு ஷார்ட்ஸ் வந்து வயிறு ஃபுல்லா தெரியுது. அதுதானுங்க. நீங்க ஆள் பாத்தீங்கன்னா ரம்பாத்தோட மாதிரிங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சத்யராஜ் மாதிரி இருக்கானுங்க ஆளு. சத்யராஜ் சார் வந்து எப்படி செஸ்ட் கிஸ்ட் பூரா வந்து பாத்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கு. அந்த லெவல்ல முடி இருக்குதுங்க. அப்போ ஷார்ட்ஸ் முட்டி வரைக்கும் போட்டா பரவாயில்லைங்க. இந்த இது போடுவானுங்கள, இந்த ஸ்விம்மிங் ரேஸ்க்கெல்லாம் போடுவானுங்கள, அந்த மாதிரி ஜட்டி மாதிரி போட்டு வந்திருக்கிறானுங்க. அந்த அது நீ எங்காவது போய் பக்கத்துல இருக்கிற எங்காவது உரசுனா அது எங்காவது பேன்கின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த முடிக்குள்ள பேன் இருக்குன்னு அவன் தலையில பேன் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு தொடையில பேன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு முடி இருக்குதுங்க. நான் என்னால அது நானும் சரி இது இக்னோர் பண்ணிட்டு நாம வந்து உட்காந்து நாம மரியாதையா சப்பே பர்கர் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது என்னால உள்ள ஒரு கமெண்ட்ரி போயிட்டே இருக்குது. ஏய் இவன அப்படின்னு உள்ள என்னையே அறியாம ஒருத்தன் வந்து எனக்குள்ள கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கான். நிறைய பண்ணுவானுங்க பிரதர். நிறைய இந்த ஹை எண்ட் கேஃபே இங்கெல்லாம் போனாலுமே பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இது நடக்கும் பிரதர். சம்மந்தமே இல்லாம அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்ல பிறந்திருப்பானுங்க. அந்த யூஎஸ் ஆக்சென்ட் கூட ஓகே, அது கூட சரி ஓகே, அவன் பிறந்தா அது நடக்குது. இவனு இங்க பிறந்துட்டு இவனுக்கு பிரிட்டிஷ் ஆக்சென்ட், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறது. ப்ரோ நான் டாலஸ்ல இருக்கேன் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ சொல்லுங்க. டாலஸ் டெக்சாஸ்ல இருக்கேன் ப்ரோ. உங்க டிஷர்ட்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோம். நீங்க இங்க டெலிவரி பண்ணுவீங்களா ப்ரோ? இங்க தாராளமா பிரதர். நான் இப்போ ஒருத்தருக்கு அனுப்பிச்சு விட்டேன் பிரதர். டல்லஸ்ல ஒருத்தர் இது பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். நம்ம அவங்க வாலிபால் டீம் ஒன்று, அவங்களுக்கு ஃபுல்லா ஜெர்சி பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். டல்லஸ் வாரியர்ஸ் என்னமோ அவங்களுக்கு ஃபுல்லா நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஓகே. ஏன்னா இங்க சிசிஎல் டீம் ஃபார்ம் பண்றாங்க கிரிக்கெட்க்கு. ஏன்னா இப்பதான் யூஎஸ் டீம் வந்து பூம் ஆயிட்டு வருது கிரிக்கெட்ல. ஸோ இங்க சிசிஎல் ஃபார்ம் பண்றாங்க, எல்லாம் ஜாயின் பண்றோம். ஸோ அதான் டிஷர்ட்ஸ் பல்க் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன குவாலிட்டியில வேணும்னு சொல்லுங்க பிரதர். ஓகே. அதோட எக்ஸீடிங்லி குட்டா நான் நல்லதா பண்ணி தர்றேன். ஓகே ஓகே. இப்போ கூட ஒருத்தருக்கு இவங்க என்னது ஏரோநாட்டிக்ஸா நம்ம ரெகுலரா வருவார் அவரு.
1 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு 250 டிஷர்ட். இப்போ திருப்பியும் வந்திருக்கு. அப்படி இப்போதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கிரே டிஷர்ட்ஸுங்க. ஓகே அது இப்போதான் ஃபுல் ஹேண்டு ஆஃப் ஹேண்டு கேட்டாங்க யூஎஸ் சைஸு. ஓகே அது இப்போதான் வேலை தைச்சிட்டு இருக்கிறாங்க, கம்பெனியில் தைச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே 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 ப்ரோ. உங்களை ரீச் பண்றது எப்படி ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ, டிஎம் பண்ணுங்க. ஓகே டிஎம் பண்ணிட்டு என்ன எப்போ வேணும், என்ன டெலிவரி டேட்டு, ஓகே என்ன வேணும், சும்மா ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிக் அனுப்புங்க. ஓகே ஓகே நான் இந்த பக்கம் இருந்து என் டிசைனரை வச்சு கம்ப்ளீட்டாக மார்க்அப் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்க பாருங்க, அதில் கரெக்ஷன் சொல்லுங்க, ஓகே ஃபைனல் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, டக்குன்னு ஒரு 10 நாளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. ஓகே ஆமாம், உங்களுக்கு ஜெர்சி தான் வேணும். எனக்கு தெரிஞ்சு ஜெர்சி கிளாத் தான். ஜெர்சி கிளாத்து. இப்போ கிரிக்கெட்னா உங்களுக்கு டிஷர்ட்டு ப்ளஸ் பேண்ட் வேணும்னு நினைக்கிறேங்க. செட் ஆகி உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க ப்ரோ, நான் பண்ணித்தரேன். ஓகே ப்ரோ. ஓகே, உங்களை நான் ரீச் பண்ணுறேன் ப்ரோ. உங்க மொபைல் நம்பர் பார்த்தேன் ட்விட்டரில் கொடுத்துருக்கீங்க, அதே ரீச் பண்ணலாம். ஆமாம், அதுதான் பிரதர். அதுதான் பிரதர். வாட்ஸ்அப் ஒரு 30 விடுங்க, நான் சேவ் பண்ணி. ஓகே ஓகே ஓகேங்க. டன் தேங்க்யூ. இந்த மாதம் அவடாசி ஷாப் எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு? பரவாயில்ல பிரதர், பிரேக் ஈவன் பண்ணுது. பெரிய பயங்கரமான சேல்ஸ் இல்லை, பட் பிரேக் ஈவன் பண்ணிக்குது. எனக்கு அதுவே சந்தோஷம். ஏன்னா கஸ்டமர் சர்வீஸும் அந்த பையன் பார்த்துக்கிறான். அதனால் எனக்கு ஒரு பெரிய, அதனால் ஒன்றும் நஷ்டமும் கிடையாது, பெரிய லாபமும் கிடையாது. அப்படியே வந்து போட்ட காசு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் நாள் ஆகும் ப்ரோ, இன்னொரு 1 இயர் ஆயிருங்க ப்ரோ, ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி நிற்கிறதுக்கு. ஸ்டோர் எங்கேயாவது வச்சிருக்கீங்களா ப்ரோ, இல்லாட்டி ஜஸ்ட் ஆன்லைன் சேல் மட்டும்? அது அவினாசி மட்டும் ஸ்டோர் இருக்குங்க ப்ரோ. அது இப்போ கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் போடணும் ப்ரோ, காசு இல்லை ப்ரோ. அது வேற ஒன்றும் இல்லை. டு பி வெரி வெரி ஆனஸ்ட், காசு இல்லை. இருக்கிற காசை வச்சு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு 6 மாதம் பிரதர் முடிச்சுட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போய் ஐயா சாமின்னு காலில் விழுந்து, ஐயா நீ வந்து 70% கம்பெனி வச்சுக்கோ, எனக்கு கம்பெனியெல்லாம் வேணாம், நான் இது வளர்த்துடணும், அவ்வளோதான் வச்சுக்க, எனக்கு ஒரு 30% தான் போதும், ஒரு அமௌண்ட்டு கொடு. ஏன்னா மினிமம் வந்து பிரதர் நாம் நினைக்கிற ஸ்கேலுக்கு கொண்டு வரணும்னா குறைஞ்சது 1 to 2 கோடி ரூபா வேணும் பிரதர் காசு. ஓகே ஓகே. அது நம்மளால இப்போதைக்கு அது புரட்ட முடியாது பிரதர், அதுக்கான சக்தி இல்லை. ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து ஏன்னா அது போக நம்ம ஸ்டாட்ஸோட போகணும் ப்ரோ. இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் காமிச்சாதான் அவங்க காசு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அதனால ஒழுங்கா நம்ம இருக்கு ப்ரோ, ஒரு 15,000 கஸ்டமர்ஸ் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். அதை ஒரு 25,000 30,000 ஆக்கிட்டுங்க, ஒரு சேல்ஸ் வால்யூம் ரெடி பண்ணிட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. இங்கே டாலஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் அண்ட் தெலுங்கு பீப்புள் தான் ப்ரோ. ஃபுல்லாக எங்கே போனாலும் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் போனாலும் நிறைய ஓப்பன். இப்போ மதுரை தட்டுக்கடை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஜூனியர் கூப்பன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அஞ்சப்பர் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஹைதராபாடி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பாவர்ச்சி இருக்கு. எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு வருதுங்க. இல்லை எல்லாம் இல்லை ப்ரோ, டெக்ஸஸ் நம்ம ஊரு ப்ரோ, அது ஒரு நாடாக இருந்தது தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது அமெரிக்கா ஒரு மாதிரி இருந்ததுன்னா டெக்ஸஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா வெதர் தான் ரொம்ப மோசம் ப்ரோ. வெதர் வந்து சென்னை கம்பேர் பண்ணும்போது சென்னையோட இது ரொம்ப மோசமா இருக்கும் இந்த சம்மர் டைம். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா, இப்போ நைட்டு 9 o'clock தான் சன்செட்டே இங்க. அதனால தான் டே லைட் சேவிங். நம்ம இந்தியாவை அசால்ட்டா நினைச்சுக்கிறோம் ப்ரோ. என்னன்னா உலகத்திலேயே கரெக்டா அந்த சூரிய உதிச்சு மறைஞ்சு நம்மளுக்கு தொல்லையே கொடுக்காம அந்த நைட்டு பகல் கரெக்டா பிரியிற ஒரு சில நாடுகள்ல நம்ம நாடு ரொம்ப முக்கியமானதுங்க. நாம அதெல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வெளிநாடு போனா தான் அதோட பஞ்சாயத்து தெரியுதுங்க. கரெக்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட நம்ம டைரக்டா ரீச் பண்ண முடியாது இந்தியா மாதிரி. என்ன எமர்ஜென்சினாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு. எனக்கு சொன்னாங்க ப்ரோ, நான் ரமோனான்னு ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு வந்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதான் ஃபர்ஸ்ட் வேலை எனக்கு, இந்த ஆன்லைன் வேலை. அப்போ அந்த பாட்டி வந்து என்னை வந்து எப்படியோ டெக்ஸஸ் வந்துரு, எங்க கூடயே இருந்தீங்க, வயசானதுங்க, ஒரு 65-70 இருக்குதுங்க. அவங்க ஹஸ்பண்டு 2 பசங்க எல்லாம் கூட இருந்தாங்க. நீங்க வந்துரு, என் கூடயே இரு, நான் அவனுக்கு ஒரு சம்பளம் தந்துடுறேன் அப்படின்னுச்சு. சரி ரைட் அப்படின்ட்டு ஓகே எல்லாம் ரெடி பண்ற அப்படின்னு, பல்லெல்லாம் வந்து இப்போயும் அடைச்சிட்டு வந்துரு அப்படின்னுச்சு. பல்லெல்லாம் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டேன். எதுக்குங்க அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னேன். தம்பி இங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான்ப்பா, சொத்தை எழுதி கொடுக்கணும், டூத் இந்த கேவிட்டி எல்லாம் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா யூ ட்ரேஸ் தேர், கம்ப்ளீட்லி கெட் கியூர்ட் அண்ட் கம் அப்படின்னுச்சு. அடங்கோக்க மொக்கா, நம்ம ஊர் சொர்க்கம். இப்போ காலையில இப்போதான் எங்க அம்மா பல்லாஸ்பத்திரி போயிட்டு இருந்தது. காலையில 9 மணிக்கு கூப்பிட்டோம்னா, எங்க என்ன ஆஸ்பத்திரி இருக்குது அப்படின்னா கூப்பிட்டோம்னா 9:45 போனோம்னா 10 மணிக்கு பல்லு
பாருங்க நீங்க நோண்டி கப்பெல்லாம் போட்டு சொன்னாங்க, நீங்க 2 போட்டு விட்டுச்சு. இந்த இன்னொரு 2 நாள் கழிச்சு போய் இன்னொரு 2 கப் போடணும், முடிஞ்சது அவ்வளவுதான். இந்தியா சொர்க்கங்க, நம்ம மறந்துடுறோம். நம்ம வெளிநாடுகள்ல போய் இப்ப யூகே எல்லாம் போனா இதே தான், கனடாலையும் இதே ப்ரோ நிலைமை தான். 6 வருஷம் வெயிட் பண்ணிருக்க ப்ரோ வந்து பல்ல அடைக்கிறதுக்கு. இந்தியா தான் வந்து அடைக்கணும்னு நினைக்கிறேன் யூகேல. ஏங்க பல் புற்றுநோயே வந்துருங்க, 6 மாசம் எப்படிங்க இல்ல வெயிட் இங்க பண்றது? ஆறு மாசம் இங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் கோச்சிங் வந்து எல்லாருமே வந்து சென்னை ஆர் இந்தியா தான் போறாங்க. என்ன இஷ்யூனாலும் டீத்துக்கு. ஏன்னா இங்க வந்து பயங்கர சார்ஜ் உங்களுக்கு $500 $600 கேட்பாங்க. எப்பா ஆமா. ஐயோ. ஸோ இல்ல அது ஸ்பெஷல் சரிங்க ப்ரோ. பிரதர், இது எவன் வெயிட் பண்றது இத்தனை நாள்? என்ன அது என்ன மெடிக்கல் சிஸ்டம் கேக்குறேன் நானு. அந்த பெயின்கில்லர் போட்டு தான் ப்ரோ இருக்கணும் வந்து பெயின்கில்லர் இல்ல போட்டு எனக்கு தெரிஞ்சுங்க, அமெரிக்கா நான் பார்த்துட்டேன் பிரதர். என்னன்னா இந்த ரொம்ப எச்சு கம்மியா காசு வச்சிருக்கானுங்களா, அவனுக்கு வேணா அமெரிக்கா சொர்க்கமா இருக்குதுங்க. அதாவது மினிமம் அந்த 100 கோடி 200 கோடி ரூபாய் கேட்டகரியில இருக்கிறவனுக்கு அமெரிக்கா சொர்க்கமா இருக்குதுங்க. அது கீழே இருக்கிறவங்களும் புலம்புதான் செய்யறாங்க பிரதர். நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். நான் மச்சான் அமெரிக்காவில் இருக்கிற வண்டி எல்லாம் எடுத்துட்டு போறேன், போட்டோ எல்லாம் போடுறேன்னா, டேய் வெறுப்பேத்தாதரா, உங்களை எல்லாம் ஆமா. பார்த்தாதான் எங்களுக்கு கடுப்பா இருக்குது அப்படிங்கிறான். இல்ல ஏன்டா என்னடா சென்னையில இருந்து அப்படின்னா வந்தோனே இருக்கு எங்களுக்கு. நான் ஐடில இருக்கேன் ப்ரோ. எங்களுக்கு ஒர்க்கும் பாத்தீங்கன்னா செம ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் எங்களுக்கு. ஆமா, ஏன்னா கிளைண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கனால உங்களுக்கு வந்து கிளைண்ட் ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இங்க இருந்து ஆஃப் ஷோர்ல இல்ல ப்ரோ, அது ஹேண்டில் நான் பண்ணுவோம். மேசிவா லே பிரசாந்த் ஆஃப் ஒரு டீ கடையில போயிட்டு ஒரு டீ ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா ஆமா. சாப்பிட பிரதர். அதாவது எதனால நம்ம தான் சுட்டு சாப்பிடணும். இப்ப பாருங்க 1:30 மணியா, இப்ப பாருங்க கத்திப்பாரா போனோம்னா கீழே போனா சுட சுட மதுரை மிலிட்ரி ஹோட்டலு, அந்த ஆந்திரா 2-3 திறந்துருக்குறான். அன்னைக்கு போனேன் 1:30 மணிக்கு போனேன். 1:30 மணிக்கு போனா 2 பேர் தான் இருந்தானுங்க. அப்பாடான்னு உட்காந்துட்டு ஜாலியா சாப்பிட்டு அவனோட நியாயம் பேசிக்கிட்டு வெளியில வந்து ஒரு டீ சூடா அடிச்சுட்டு, யாரு ப்ரோ கேக்குறாங்க, காலையில 3 மணிக்கு போலாம் 5 மணிக்கு போலாம். நான் திருப்பி சொல்றேன், நாம கடுப்பதி ப்ரோ வந்து இந்த ஸ்டார்ட்ஸ பார்த்து இல்ல ப்ரோ. இப்போ இந்த பாருங்க, இப்ப புறப்படணும்னு நினைச்சோம்னா ஊருக்கு போவோம்னா கார் எடுத்தோம்னா அழுத்துனா 6 மணி நேரம் வீடு போனோமா, சாப்பிட்டு அன்னைக்கு சாயங்காலம் இருந்துட்டு அங்கிருந்து தூக்கி ஒரு பஸ்ஸை தூக்கி போட்டோம்னா ஊருக்கு வந்தாச்சு. எனக்கு அவனாசிலிருந்து மெட்ராஸே எங்க அப்பா அம்மா 2 பேரும் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அத்தனை தூரம் போய் நீ எல்லாம் என்ன பண்ண போற, அளவா போய் ஏதோ அளவா வாழ்ந்துக்கலாம், வீடெல்லாம் கட்டியாச்சு, நீ அங்கெல்லாம் போதும் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துரு, பேசாம நான் எங்க கூடயே இரு அப்படிங்க. அவங்களுக்கு அவன் மெட்ராஸே வந்து பாத்தீங்கன்னா அங்க எதுக்கு போய் இவன் தனியா இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இதுவா இருக்குது. நீ உண்மையா சொல்றோம். இல்ல நீங்க ரிவ்யூ மட்டும் பண்ற மாதிரி தான் ஊர்ல இருக்கலாம் ப்ரோ. அதான் பெஸ்ட். இல்ல பிரதர், அது இல்ல. இங்க என்னன்னா அந்த கம்யூனிட்டி இருக்கு பிரதர், நம்ம சினிமாவோட கம்யூனிட்டி. அண்ட் நம்ம ரிவ்யூ மட்டும் இல்ல ப்ரோ, நிறைய விஷயங்கள் அந்த அந்த ஸ்பாட்ல இருந்தாதான் பிரதர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா நிறைய நடக்கும். இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கௌதம் மேனன் சார் கூப்பிடுவாரு, டே வாடா ஒரு கதை இருக்குடா, உட்காந்து ஒரு டிஸ்கஷனை போடலாம்டா அப்படிங்குவாரு. அது வந்து நீங்க அவனாசியில் உட்காந்து நம்ம பேச முடியாதுங்க. திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, டக்குன்னு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு, பிரதர் ஒரு ரோல் இருக்கு, 1 டே தான், நல்ல ரோல் பிரதர், நடிக்கிறீங்களா, காலைல வந்துடுறீங்களா அப்படிங்குவாங்க. நாம அதை அவினாசில இருந்தா பண்ண முடியாது ப்ரோ. எப்ப போலான்னா ஓரளவு கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு பிரதர், வீட்டை நாமளும் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு, இந்த மாச வருமானத்துக்கு பஞ்சாயத்து இல்லாம கடன் கொஞ்சம் கம்மியாகி அந்த லெவல்ல இருக்கும்போது அங்க போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இல்லாட்டி ஏதாவது வேற ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா ஒரு சேனல் ஏதாவது வளர்ந்து, எனக்கு இப்ப என்னன்னா வீடு கட்டி முடிச்சோன்னா அம்மாவை சமையல் பண்ண வைக்கலான்னு ஒரு ஆசை, ஒரு சின்னது. ஏன்னா அம்மா செம்மையா சமைப்பாங்க. அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு குக்கிங் சேனல் போட்டு கொடுக்கலாமான்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. அதனால ஏன்னா இந்த ஹாப் டாப் இதெல்லாம் செலவு பண்ணி போடுது, சிம்னி எல்லாம். அதனால ப்ரோ அது ஹிட்டாச்சுனா வந்து நீங்க வீட்டுக்கு போட்ட காசுல எடுத்துடலாம் ப்ரோ. இல்ல எங்க அம்மா, நான் இப்போ சொல்றேங்க, நான் நீங்க எல்லாரும் வாங்க ஒரு நாள், நான் எங்க அம்மா அப்பா 2 பேருமே பயங்கரமா சமைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க செய்யற மட்டன் நீங்க சாப்பிடுங்க. நான் இப்ப சொல்றது எல்லாமே எக்ஸாஜரேஷனா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேற எங்க மட்டன் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு பிடிக்காது. அது என்ன மேஜிக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு பல நாள் தவ கிடப்போம். அது ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மட்டன் சிக்கன் 2மே பிரிச்சு எடுத்துருவாங்க. நான் அதான் வீட்டில் சொல்லிட்டே இருப்பேன், ரொம்ப முடியலன்னா போதும் ஒரு கறிக்கடை போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஐ மீன் நான்வெஜ் கடை போட்டிங்கன்னா போதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பாடு போட்டிங்கன்னா போதும், ஊரே உங்களுக்கு அடிமையாயிரும் அப்படின்னு. அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க, கையிலேயே இருக்கு. எங்கள் அம்மா கம்ப்ளீட்டாக அந்த மசாலா எல்லாம் அதுவே தான் பண்ணும், எங்கேயும் வாங்காது. ஸோ
ஸோ அதனால எனக்கு என்னன்னா சுற்றியும் இப்போ இந்த வாழை மரம் வீட்டை சுற்றி எல்லாம் வச்சு விடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணுங்க. கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவுக்கு வேண்டியது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளேயே பண்ணணும். அதே மாதிரி இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கிறேங்க. தண்ணியிலேயே வளர்கிற மேட்ரு. அதை மொட்டை மாடியில் கொஞ்சம் அப்படியே ஒரு 2 பைப் போட்டு பண்ணி விடலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன இதுங்க. அதையும் பண்ணி விட்டு கொஞ்சம் அது ஒரு விஷயமா பண்ணி அங்கே அதான் ப்ரோ அந்த ஏதாவது அதில் கண்டென்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பிரதர் ஓரளவுக்கு இங்கே எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னா நான் இங்கே இருக்கவே மாட்டேன் பிரதர். ஃபர்கெட் அபவுட் மெட்ராஸ். நான் ஆன்லைன்லேயே இருக்க மாட்டேன். எனக்கு இதெல்லாம் போதும்னு ஆயிடுச்சு பிரதர். எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் பீஸுங்க. போதும் பிரதர். 40 வயசு வந்தாச்சுங்க. அந்த ஹாஃப்வே தாண்டியாச்சு. நமக்கு என்னன்னா மைண்டு பாடியெல்லாம் என்னன்னா நிம்மதியாக இந்த ஃபோன்லாம் தூக்கி வீசிட்டு எங்காவது போயிட்டு சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலான்னு தான் மைண்டு சொல்லுதுங்க. இதுக்குள்ளே வந்து குய்யோ முறையான்னு கத்தி எவனே தெரியாத பிரதர் அவன் வந்து அசிங்கமாக திட்டிட்டு போவான் நம்மளே. அதை கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கணும் இங்கே ஆன்லைனில். இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறதே இல்லைங்க இப்போல்லாம் சீரியஸாக. இது இவங்ககிட்ட நாம் எதுக்காக திட்டு வாங்கணும் அப்படிங்கிறதா தோணும். நான் எதோ என் ஒப்பீனியன் சொல்கிறேன், திருப்பி எதிர்கருத்து சொல்லு பரவாயில்ல. என்னென்னமோ திட்டுறானுங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த எப்படி சொல்கிறது ப்ரோ, அந்த பாயிண்ட் வந்துருச்சு லைஃப்பில். எனக்கு என்னென்னா ரொம்ப ஹார்டாக எதுலேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இது. அதே மாதிரி ஐ திங்க் மைல்டாக ADHD இருக்கு போல். அதுவும் லைட்டாக டயக்னைஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் நிறைய விஷயங்கள் என்னால் சில விஷயங்கள் பண்ணவே முடியாது போல், அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் லிமிட்டேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதனால் உடம்பு மனசு எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ. ஐ ஜஸ்ட் வாண்ட் அ பீஸ்ஃபுல் லைஃபுங்க. இதெல்லாம் ஒர்த் இல்லை சீரியஸாக கேட்குற நண்பர்களே. உண்மையாலுமே காசு இருந்து ஆன்லைன்லாம் இல்லாமல் வாழ முடியும்னா தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு 15 வருஷம் இதுக்குள்ளே இருந்தவனா சொல்கிறேன், அந்த ஃபோன் கர்மத்தை தூக்கி வீசிட்டு போய் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கய்யா. கடன்லாம் இல்லை, வீட்டில் வந்து FDயில் ஒரு அமௌண்ட் இருக்குது, இங்கேருந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஹாப்பியாக வாழ்ந்துடலான்னா தயவுசெய்து இந்த ஃபோனை தலையை சுற்றி தூக்கி வீசிட்டு ஒரு பட்டன் ஃபோனை வாங்கிட்டு ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு தயவுசெய்து வாழ்க்கை வாழுங்க. இதில் ஒரு ஈர வெங்காயம் கிடையாதுங்க. இதில் உட்காந்து இந்த இவர் தான் ஜோனாஸில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஃபேமஸ் ஆகணும் சார் அப்படின்னாரு. அப்படிங்களா, ரைட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். 1 மாதம் பண்ணுங்க சார் அப்படின்னு. இன்னைக்கு தான் போய் சாப்பிட்றதுக்கு போனேன். சொல்லாம ஐயோ நான் ஆன்லைன் போக மாட்டேங்க, பழகிட்டீங்களா? ஐயோ என்னங்க என்னென்னமோ பேசுகிறானுங்க. அதை தாங்க சொன்னேன், நல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வேலையை நல்லா பாருங்க, பார்த்துட்டு இன்னொரு வேலை இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணுங்க, பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்குங்க. அந்த கருமத்தில் ஒன்றும் இல்லைங்க, ஃபேக்காக தான் எல்லாமே இருக்குங்க. இன்ஸ்டாகிராம் போனால் சிரிச்சிட்டு இருப்பானுங்க, உள்ள பூரா சோகம்தான். அவனுக்கு போட்டி, ஃபாலோவர்ஷிப் போட்டி. நீங்கள் பொண்ணுங்கெல்லாம் கேட்க வேண்டியதில்லை, பசங்க அதுக்கு மேலே எல்லாமே சப்ஸ்கிரைபரு ஃபாலோவரு இந்த ஈர வெங்காயத்தை தேடி ஓடுறது தான். வேற என்னங்க, எல்லாரும் தான் சொல்கிறேன், நானும் எல்லாரும் தான் அதில் ஓடி என்ன ரெவன்யூ பண்ணி என்ன சரி ஓகே அதெல்லாம் பண்ணி என்ன அதனால் என்ன அவுட்கம் என்ன பேசிக்காக இதெல்லாம் எதுக்கு பண்ணுற? மன அமைதி பீஸ்க்கு தான் பண்ணுறோம், இது எல்லாமே எதுக்கு பண்ணுறோம்? அதான் அல்டிமேட் கோல். அது இல்லாமல் என்ன இதுக்கு பண்ணுறோம்? அதை போட்டு எதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம்? ஒன்றும் புரிய மாட்டேதுங்க சீரியஸாக. ஸோ அதனால் பர்பஸ்ஃபுல்லாக இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறது அதாங்க. பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். திடீர்னு ஒரு நாள் கோபிநாத் கூப்பிடுவேன், திடீர்னு ஒரு நாள் லக்ஷ்மியை கூப்பிடுவேன், ரேண்டம் டாபிக்ஸ் பேசுவோம், கான்வர்சேஷன்ஸ் பண்ணுவோம். பார்ப்ப ரெவன்யூ வருதான்னு வரல ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒரு 1 இயர் ட்ரை பண்ணி பார்ப்பேன், வந்துச்சுன்னா சூப்பர். இல்லாட்டி ரிவ்யூஸை பண்ணி இங்கேருந்து இழுத்து ஒரு 5 வருஷங்க வீட்டோட பிரச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு நான் இப்போவும் சொல்கிறேங்க, வீட்டு பிரச்சனை முடிஞ்சு நான் ஒரு நாள் வந்து சொல்லுவேன், நிச்சயமாக அது ஒரு நாள் வரும், எல்லாம் ஓகே ஓரளவுக்கு செட்டில் அப்படிங்கிறப்போ பிரசாந்த்னு ஒரு கேரக்டர் இங்கே இருக்குது, பாய் பாய் அது நான் சொல்லக்கூட மாட்டேன், பாய் பாய் சொல்ல மாட்டேன், மேபி டைம் பாஸில் வந்து சொல்லிட்டு போனாலும் போவேன். ஓகே அவ்வளோதாங்க, இங்கே இதோட என்னோட டைம் முடிஞ்சுது, பாய் பாய், இதோட முடிஞ்சுது அப்படின்னு. நான் வந்து லைஃப்பில் நடந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு 2 விஷயமே நான் யூடியூப்பில் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தது தான் அப்படின்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு எனக்கு நிறைய விஷயம் தந்துச்சது, ஒஸ்ட்டு என்னென்னா நிறைய விஷயம் என்கிட்ட பிடிங்கி எடுத்துருச்சு. நான் திரும்பி பார்க்குறப்போ வயசு 40, என்னடா என்கிட்ட இருக்குன்னு பார்த்தா ஒரு வெங்காயம் இல்லை. காசெல்லாம் விட்டுருங்க, அதை விடுங்க, காசு எல்லா இடத்துலையுமே டிஃபைன் பண்ணிடாதுங்க நம்மளைய. வந்த காசு வந்ததுலேயே போச்சுங்க, அதெல்லாம் வேறு வேறு மாதிரி போச்சுங்க. எங்கேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு எப்படி சொல்றது, ஃபேமிலி டைமே இருந்தது இல்லை. எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம், தனியா ஓடிக்கிட்டே இருந்தாங்க. திரும்பி பார்த்தா ஆள் தனியாவே இருக்கிறேன். அப்போ எதுக்கு இதெல்லாம் எதுக்கு ஒர்த்து? ஒரு வெங்காயத்துக்கு ஒர்த்து கிடையாதுங்க. ஃபேமிலியோட நீங்க வாழ்றீங்க, ஒரு 10 பேர் 5 பேர் ஃபேமிலியில கூட எல்லாரும் சேர்ந்து வாழ்றீங்கன்னா நீங்க தான் உலகத்திலேயே கிஃப்டட். எதை பத்தி யோசிக்காது, எந்த வறுமையை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் சேர்ந்து உழைங்க, ஒரு 5 வருஷம் சம்பாரிச்சிடலாம். அதில் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. தனியா எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு ஓடி என்ன எந்த கப்பலை கவுத்துறோம் நம்ம? சாரி. ஸோ தட் இஸ் தட். ரொம்ப எப்படி சொல்றது, அண்ட் அதான் நம்ம புண்ணியாச்சனை வந்து வீடு ஹவுஸ் வார்மிங் வந்து 2 or 3 months இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ முடிச்சுட்டு சொல்கிறேன், வாங்க. அது என்னன்னா வந்தீங்கன்னா யாராவது வீடு கட்டணுன்னா ஆர்கிடெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அந்த பையனை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அவன் வந்து பெரிய ஆள் ஆயிடுவான் கண்டிப்பாக. அவன் நிச்சயமாக இன்னும் 2-3 வருஷத்தில் அவனை கையில் பிடிக்க முடியாது, ஏன்னா அந்த லீக் போயிடுவான். அதுக்கு முன்னாடி அவனை வச்சு வீட்டை கட்டிக்கங்க, ஏன்னா செமையாக கட்டி தருவான் பையன். பிரசாந்த் ப்ரோ, உங்களுக்கு நான் பிங் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில், நீங்கள் பாருங்கள். யா ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ, அந்த ஆர்கிடெக்ட் ஃபிலிம் தபாசியாவா ப்ரோ? யாருங்க? இல்லைங்க, அது இல்லைங்க. அவங்க வந்து ஸ்பேசியம் டிசைன் ஸ்டுடியோன்ற. ஓகே ப்ரோ. ஆமாம் ஆமாங்க, தப்பாசியெல்லாம் இல்லைங்க. இது 100 அடி ரோடு அங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது. கோயம்புத்தூருங்களா ப்ரோ? சூப்பர். என்ன பிரதர்? ஆமாங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. சரி நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஹாப்பி டு பி ஹியர். வரேன், அப்பப்போ வரேன். சண்டைகள் இல்லாமல் ஜாலியாக தான் பேசுவோம். சண்டை போடுறதுக்கெல்லாம் அதெல்லாம் வயசாயிடுச்சு, வரமாட்டேது. ஏதோ பழைய மாதிரி சரக்கு இருக்கு போட்டாவது ஒரு 1/2 மணி நேரம் சண்டையை போடலாம், வரமாட்டேது. லக்ஷ்மி, தேங்க்ஸ் லக்ஷ்மி. ஓகே ப்ரோ. நான் கார்த்தி தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், குட் நைட். அவன் இன்னைக்கு தான் நிம்மதியாக இருந்திருப்பான். அப்பாடா பேச வேண்டியது இல்லடா அப்படின்னு போய் தூங்கியிருப்பான். சரி லக்ஷ்மி, குட் நைட் ராபின்சன் ப்ரோ, பை பை. கோபி, ஜெய் ப்ரோ, உடம்பு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ரவி.